காலை வேளையில் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, என் சிந்தையை அப்படியே ஒப்பு கொடுக்குறேன், என் சரீரத்தை அப்படியே ஒப்பு கொடுக்குறேன். என்னை நான் அப்படியே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, முழுவதுமாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, முற்றிலுமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் எங்களை கழுவும். குற்ற மனசாட்சி நீங்கட்டும். தேவனுக்கு நான் தூரமாக இருக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு நான் தூரமாக இருக்கிறேனே என்று சொல்லி எண்ணாமல் குற்ற மனசாட்சி நம்மை பற்றி இருந்தால் அது பிசாசனுடைய திட்டம். இயேசுவின் ரத்தத்தை விட விலையேற பெற்றது எதுவும் இல்லை. அந்த ரத்தத்தின் கீழாய் நாம் வந்திருக்கிறோம். அந்த ரத்தத்தின் கீழாய் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே நமக்கு பயம் இல்லை, பாவ பாரம் இல்லை, மனஸ்தாபம் இல்லை. எல்லாம் அந்த ரத்தம் நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. அந்த நம்பிக்கை, அந்த மேலான நம்பிக்கை நம்மை அப்படியே பாதுகாக்கட்டும். அந்த நம்பிக்கை எனக்குள்ளே பெருகுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். பிதாவோடு எனக்குள்ள ஐக்கியத்தை உண்டாக்கி தருகிற அந்த ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். சிந்தப்பட்ட ரத்தம், தியாகத்தின் ரத்தம், வல்லமையின் ரத்தம், என்னை மோடு கூட இணைக்கிற ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறதற்காக நன்றி. எங்களை கழுவி இருக்கிறதற்காக நன்றி. எங்களை முற்றிலும் கழுவி இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த சர்வீஸ் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாடி உம்மை துதிக்க ஏற்ற ஹிருதயத்தை தாரும். நாங்கள் ஆராதிக்கும் பொழுது இந்த ஆவியின் மண்டலத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ஆவியின் மண்டலத்திலே நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவரே, அப்படியே கர்த்தர் எங்களோட பேசும். கர்த்தருடைய வார்த்தையினாலே எங்களை நீர் கட்டும், எங்களை திடப்படுத்தும். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் வழியிலே வந்து கொண்டு இருக்கிறவர்களையும் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடம் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம். நம்முடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை மயம்படுத்தும்படியாக நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு இந்த ஆராதனையில் இணைந்து தேவனை மயம்படுத்துகிற ஒவ்வொருவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கி வரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செபித்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்கும் வண்ணமாக, பரிசுத்த ஆவியானவரை வாரும் தூய ஆவியானவரே என்று சொல்லி அவரை நம்ம மத்தியில் ஆண்டவரே தயமாய் கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இறங்கி வருவார் என்று சொன்னால் அந்த இடத்துல விடுதலை, ஆசீர்வாதம், சுகம், பாதுகாப்பு, தேவனுடைய குரலை நாம் கேட்க முடியும். இந்த வாரம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேரை நாம் சந்தித்திருக்கிறோம், எத்தனையோ பேருடைய குரல்களை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மோடு இடைப்படுவார் என்று சொன்னால் அவர் நம்மோடு பேசுவார். அவர் நம்மோடு பேசும்படியாக அவர் வாஞ்சியோடு இருக்கிறார். ஆகவே இந்த வேளை நம்மோடு பேசுகிற தேவனை இந்த வேளை நாம் வரவேற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசும் தெய்வம் நீ, பேசாத கண்ணு மரமோ நிரன்னு, பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும்
பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, சுமேவம் நீ. என்னை படைத்தவனே, என்னை வளர்த்தவனே, என்னை படைத்தவனே, என்னை வளர்த்தவனே, என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவனே, என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி இயேசுவே, 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. இயேசுவே, 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 இயேசுவே. ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசும்படியாக வனாந்திரத்தை அதிர பண்ணக்கூடிய வல்லமை உள்ள தேவன், பெண் மான்களை ஈனும்படியாக செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள தேவன் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்திருக்கிறதப்பா. நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிரச்சனை எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்யும், தொடர்ந்து நடத்துவீராக. உடைய கிருபைக்குள்ளாக எங்களை ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் தேவனை உயர்த்தி நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த தேவனுக்கு என்கிற பாடலை பாடி நாம் உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிப்போம். இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி
சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை போற்றுவே, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக உற்சாகமாய் கரங்களை தட்டி நன்றியுள்ள இருதயத்தோடு பாடுவோமா? ஆயுள் முழுதும் அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவெல்ல ஆண்டவருக்கு நன்றி சொன்னதுல உங்க இருதயம் எனக்கு இன்பமா இருந்தது என்று சொல்லி நீங்க உணர்ந்தீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஒரு விதமான தேவ சமாதானம் நிரப்புகிறது அல்லவா? அது தேவ சமூகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தில் ஒன்று. அவருடைய சமூகத்திலே ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி இன்றைக்கு எத்தனையோ பேர் வீடுகளிலே முடங்கி இருக்கிறார்கள். ஆன்லைன்ல சர்வீஸ் வர ஆரம்பித்த பின்பதாக அநேகருக்கு நிர்விசாரத்தின் ஆவி வந்து விட்டது. ஏனோ தானோ என்று சொல்லி ஆன்லைன் முன்னாடி உட்கார்ந்தாலே போதும், சர்வீஸ்க்கு போயிடலான்னு சொல்லி. தாவீது அப்படி சொல்லலை. ஆண்டவரே, நான் ஆன்லைனுக்கு முன்பதாக இருந்து நான் உங்களை துதிப்பேன்னு சொல்லலை, தவறு இல்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். அவர் சமீபமாய் இருக்கும் பொழுது அவரை தேட வேண்டும். எப்பொழுது விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை போல, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 1000 நாளை பார்க்க நம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது, அந்த நாள் இன்பமானது என்று சொல்லி தாவீது தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து அதை பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளை நம்மத்திலே நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். இயேசு ராஜன் வந்து விட்டார். நாம் கூடும் இந்த இடத்திலே ஓசனா ஓசனா என்று சொல்லி அவரை மேம்படுத்த போகிறோம். இருளான வாழ்க்கை பிரகாசிக்கிறவர், சாத்தானை ஜெயித்த தேவன், அந்தகார வல்லமையை முறித்த ஆண்டவர், ஆவியானவர் நம்மத்திலே இறங்கி அவருடைய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும் பொழுது நம்முடைய இருதயத்திலே ஆவியிலே நாம் கொழுந்து விட்டு எரிகிறவர்களாக அக்னியோடு இந்த உற்சாகத்தோடு நாம் பாடி தேவனை மேம்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா ஓசன்னா
இடத்திலே சாத்தானை ஜெயித்த இயேசு தான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசு தான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுவே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுவே. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசு ராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. ராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. ராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசு ராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. ஆவியின் வல்லமை நம்மிலே பலமில்லாமல் ஊற்றுகிறார். ஆவியின் வல்லமை நம்மிலே பலமில்லாமல் ஊற்றுகிறார். அனலாய் நாம் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுவே. 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 இயேசு ராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசு ராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. ஹல்லேலூயா. இதுவேளை நாம் இருக்கிற இடங்களில் எழுந்திருக்கிறேன். நாம் இந்த கடைசி அடியை நாம் பாட போகிறோம். ஆவியின் வல்லமை நம்மிலே அளவில்லாமல் ஊற்றுகிறார். அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே என்று சொல்லி பாட போகிறோம். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே சந்தேகங்கள் அல்லது அவிசுவாசம் நமக்குள் வந்து விடும் பொழுது சோர்ந்து போய் விடுகிறோம். நம்முடைய ஆவி அணைந்து போய் விடுகிறது. வேதம் சொல்கிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர் என்று சொல்லி. அன்றைக்கு எம்மாவூர் சீஷர்கள் துக்கத்தினால நிறைந்தவர்களாக அவர்கள் என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி, இயேசு மரித்து போய்விட்டாரே, இது என்ன சம்பவிக்கும்,
என்று சொல்லி வேதனையோடு அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலில் சந்தேகங்கள் மத்தியில, கேள்விகள் மத்தியில, குழப்பத்தின் மத்தியில அவர் ஒரு பிரயாணமாய் வருகிறவர்களை போல, ஒரு வழிபோக்கனை போல அவர்களோடு கூட வந்து தாழ்மையாய் இறங்கி வந்து அவர்களோடு பேசி, இந்த வர்த்தமானங்களை நீங்கள் அறியாதிருக்கிறது எப்படி? மோசே முதற்கொண்டு எல்லா தீர்க்கதரிசிகளும் எழுதப்பட்டுதான் நடந்திருக்கிறதே. அவர் பாடுபடுவார், அவர் மரிப்பார், 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்கிற அந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி வசனத்தின் மூலமாய் இவளோடு இடைப்பட்டார். அதற்கு பின்பதாக அவருடைய சந்தேகங்கள் முடிந்த பின்பதாக அவர் அப்புறம் போகிறவரை போல இருந்தார். ஆனால் அவர்கள் இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். இல்லை, இரவு ஆய்விட்டது, எங்களோடு வந்து தங்கி காலையில போலாம் என்று சொல்லி அவளை வருந்தி கூப்பிட்டு அந்த இரவு உணவு உண்ணும் பொழுதுதான், அவர் அப்பத்தை பிற்கும் பொழுதுதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசு என்கிறதை அடையாளம் கண்டு பின்பதாக அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, ஆகவேதான் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அவர் பேசினா நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும், அவர் பேசாட்டி நம்ம வாழ்க்கை அணைந்து போகும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர் வந்து பேசுறாங்க, நம்முடைய ஆவியை அணைத்து போட்டு விடுவார்கள், நம்முடைய விசுவாசத்தை அணைத்து போட்டு விடுவார்கள். உற்சாகமாயிருப்பீர்கள், வேகத்தோடு இருப்பீர்கள், சந்தோஷத்தோடு இருப்பீர்கள். ஒரே ஒரு வார்த்தை போதும், உங்க வாழ்க்கை அணைத்து போய்விடும். பரிசுத்த ஆவியானவர் அப்படி அல்ல, நம்மை பேசி நம்மை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய ஒரு வாக்குதத்தம் போதும். எத்தனையோ சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள் அல்லவா? எத்தனை வாக்குதத்தங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். ஆண்டவர் நீங்கள் கலங்கின நேரத்துல, திக்கற்ற நேரத்துல, தனிமையின் நேரத்துல, வியாதியின் நேரத்துல, வறுமையின் நேரத்துல, வேதனை நேரத்துல, அவமானத்தின் நேரத்துல, நிந்தையின் நேரத்துல, பழி சொற்களின் நேரத்துல, உங்க வாழ்க்கையில தோற்று போன அனுபவங்கள் மத்தியில ஒரு வனாந்திரத்தின் அனுபவம், ஒரு பயம், ஒரு திகில் உங்களை சூழ்ந்ததே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது புறப்பட்டு வந்ததோ உங்க வாழ்க்கை கொழுந்து விட்டு எரிந்திருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எத்தனையோ முறை ஆண்டவர் பேசி இருக்கிறாரு, ஆனா நம்ம அதை மறந்துடுறோம். நல்ல வாக்குத்தத்தங்களை கூட நம்ம ஞாபகத்தில் வைக்கிறது இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே அப்பா, நீங்க எவ்வளோ முறை என்னோட பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அனலாய் நாமும் கொழுந்து விட்டேறிய அக்கினி இறங்கிடுதே. இந்த பாடலை பாடும்போது அப்படியே அந்நிய பாஷையில பேசுவோமா? தேவாவியனவர் நம்மத்தில் அனலாய் இறங்கி கிரியை செய்ய போகிறார். ஓ ரபதி ரபல ரப சந்துர பரப ரபா. ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. உற்சாகமாய் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா? ஹல்லேலூயா. ஓ ரிபா ரபது ரபா. ஆவியில நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை தொழுது கொள்வோம். அவர் அனலாய் நம்மத்தில் இறங்கி கிரியை செய்கிறவர். ஒரு மனுஷன் வந்து நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிறார், அது அவசியம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை நம்மத்தில் புறப்பட்டு வரும் என்று சொன்னால் நம்முடைய இருதய மனலாய் எழும்பும். ஓ ஹல்லேலூயா. எல்லா துக்கத்தின் ஆவி இந்த காலவேளை கடந்து போவதாக. அவிசுவாசத்தின் ஆவியை வெளியே போயிசுவின் நாமத்தினால ஜனங்களுடைய இருதயத்தை விட்டு வெளியே போ. ரிபல ரப சந்துர பல ரப ரப ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபல ரபா. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. ஆண்டவரே, ஒரு அக்கினியின் அபிஷேகத்தை எனக்கு தாருமாப்பா. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே ஒரு அக்கினியின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஓ என் வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாதவரை இது சுட்டரிக்கட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில கலையாக விதைந்து வளர்ந்து கொண்டிருக்கிற கவலைகள், பாரங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. நம்பிக்கை துளிர்க்கட்டும் ஆண்டவரே. எங்க விசுவாசம் துளிர்க்கட்டும், எங்க
ஜெப வாழ்க்கை துளிர்க்கட்டும் ஆண்டவரே. ஓ தேவ அன்பு துளிர்ப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி மறந்தே நீ செய்த நன்மை மறந்தே, பாவியாம் என்னை ரட்சித்த அன்பை மறந்தே. நன்றி மறந்தே நீ செய்த நன்மை மறந்தே, பாவியாம் என்னை ரட்சித்த அன்பை மறந்தே. நன்றி ஐயா இயேசுவே நன்றி, ஏற்றரவாளனே உமக்கு நன்றி. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி ஐயா இயேசுவே நன்றி, ஏற்றரவாளனே உமக்கு நன்றி. நன்றி மறந்தே நீ செய்த நன்மை மறந்தே, பாவியாம் என்னை ரட்சித்த அன்பை மறந்தே. நன்றி மறந்தே நீ செய்த நன்மை மறந்தே, பாவியாம் என்னை ரட்சித்த அன்பை மறந்தே. உம்மை விட்டு தூரம் போனேன், உம் கரம் பிடித்ததே, என்ன சொல்லி என் தெய்வமே. உம்மை விட்டு தூரம் போனப்பா, ஆனா உங்க கரைகளை பிடித்தது அதற்காக நன்றி. என்ன என் இயேசுவே. மீண்டுமாக உம்மை விட்டு தூரம் போனேன், உம் கரம் பிடித்ததே, உங்க நன்மை என்ன சொல்வேன். என் இயேசுவே உம்மை விட்டு தூரம் போனேன், உம் கரம் பிடித்ததே, உங்க நன்மை என்ன சொல்வேன். என் தெய்வமே நன்றி ஐயா இயேசுவே நன்றி, ஏற்றரவாளனே உமக்கு நன்றி. நன்றி ஐயா இயேசுவே நன்றி, ஏற்றரவாளனே உமக்கு நன்றி. நன்றி மறந்தே நீ செய்த நன்மை மறந்தே, பாவியாம் என்னை ரட்சித்த அன்பை மறந்தே. நன்றி மறந்தே நீ செய்த நன்மை மறந்தே, பாவியாம் என்னை ரட்சித்த அன்பை மறந்தே. நன்றி ஐயா இயேசுவே நன்றி, ஏற்றரவாளனே உமக்கு நன்றி. நன்றி ஐயா இயேசுவே நன்றி. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே நீ தேற்றரவாளன். நன்றி ஐயா இயேசுவே நன்றி, ஏற்றரவாளனே உமக்கு நன்றி. நன்றி ஐயா இயேசுவே நன்றி, ஏற்றரவாளனே உமக்கு நன்றி. ஏற்றரவாளனே உமக்கு நன்றி, ஏற்றரவாளனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நம்முடைய தேற்றவாளனை ஆராதிப்போமா? ஓ பரிசுத்த ஆவியானவரே, நீங்க இல்லாம
Hallelujah. அப்படி இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படியிடுவோமா? இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படியிட்டு நன்றி மாத்திரம் ஆண்டவருக்கு சொல்லுங்க. இந்த 11 மாதங்கள் நம்மை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த வருஷத்தின் இறுதி பகுதியை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை உணர்ந்து சொல்லுவோமா? 2 கரங்களை கூப்பி ஒன்றோடு ஒன்று இணைத்து நன்றி சொல்வதற்கு அடையாளமாக ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நன்றி ஐயா இயேசுவே, நன்றி ஏற்றரவாளனே, உமக்கு நன்றி. நன்றி ஐயா இயேசுவே, நன்றி ஏற்றரவாளனே, உமக்கு நன்றி. ஏற்றரவாளனே, உமக்கு நன்றி. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். மட்டுமா எங்கள் மத்தியில் நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கரம் தொடர்ந்து எங்களை நடத்துவதாக, தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக. உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுக்கிறோம். சுத்திகரியும், எங்கள் செவிகளை சுத்திகரியும். உன் நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சகல துதியும் கனமும் செலுத்தி நாமத்தில் மத்தம் செபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே திருச்சபையார் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே எங்களோடு இந்த ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற, அதே போல் இந்த யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை எங்களோடு இணைந்து தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கு நம்முடைய தேவன், மரண பரிந்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சோன்னு ஆண்டவர் ஓடி போயிட மாட்டார். நிறைய பேர் இருக்கிற இடம் இல்லாமல் மாறிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் கூடவே இருக்கிறவர். அதனால தான் நம்ம பாடணும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, என்னை விட்டு விலகாதிரும் அப்படின்னு சொல்லி, என் பக்கத்தில் இரும், என் அருகில் இருன்னு சொல்லி உரிமையோடு அவர் சொல்கிறார், நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதத்தில் பார்க்கும் பொழுது 366 முறை பயப்படாதேங்கிற வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால், சொல்ல போனால் வருஷத்தின் ஒவ்வொரு நாட்களும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. இந்த வேளை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிறதான பிரதர் ஸ்டான்லி சொல்வின் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொடுக்க போகிறார்கள். அவரை அன்போடு நாம் கரங்களை தட்டி வாழ்த்தி வரவேற்போம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க? சந்தோஷமாக இல்லைனாலும் விசுவாசி கை தூக்குங்க, கர்த்தர் செஞ்சிருவார்.
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசம்தான். இப்பொழுது அப்படியே செய்திக்குள்ளாக கடந்து போகிறோம். எடுத்து வாசியுங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம். எடுத்து வாசியுங்கள். 8வது அதிகாரம் 14வது வசனம். ரோமர் இல்லை 8வது அதிகாரம் 14வது வசனம். 14. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த காலை வேளையில நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கும் நமக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அவருக்கு நமக்கும் இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த தொடர்பின் அடிப்படையில் கிறிஸ்தவ வாழ்க்கை டோட்டலாக மாறுது. அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அனைவரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களுடைய வாழ்வின் அனுபவத்தில். எப்பொழுதுமே ஒரு ஸ்பிரிட் ஃபில்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் இருப்பாங்க. அனாயிண்டிங் அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வேத வாசிப்பு இருக்கும், ப்ராப்பர் ப்ரேயர் இருக்கும், நல்ல முழங்காலில் இருக்கும், கண்ணீர் ஜெபம் இருக்கும். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற ஒரு காரியத்தில், அபிஷேகம் அப்படிங்கிற காரியத்தில் ரொம்ப நம்ம அவ்வளவா தெரிஞ்சிக்க மாட்டோம், புரிஞ்சிக்க முடியாது, சாதாரணமாக இருப்பாங்க. இப்படி நமக்குள்ளேயும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் வேறு அனுபவத்தில் இருப்போம், ஃபெப்ரவரியில் வேறு அனுபவத்தில் இருப்போம், கடைசியில் டிசம்பரில் வேறு மாதிரி இருப்போம் இல்லையா? இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய விசேஷித்த காரியம் என்ன அப்படின்னு நாம் அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம். நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய ஊழியர்கள், நல்லா ஷைன் பண்ண ஊழியர்கள், கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசித்த ஊழியர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர்களுடைய ஆரம்ப பகுதியில் இருக்கிற வார்த்தைகள், மெசேஜ், அவங்களுடைய ஷேரிங், அவங்களுடைய மத்திய வயதில் இருக்கிற ஷேரிங், அவங்களுடைய கடைசி காலங்களில் இருக்கிற அந்த அனுபவங்களை அவங்க பகிர்ந்து கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா அந்த என் டைமில் அவங்க என்ன அனுபவத்தில் கடந்து வந்தாங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிரம்பி இருக்கிற அனுபவத்தில் தான் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் திக்க தரிசனம் இல்லாட்டி ஒரு அபிஷேகம் இல்லாட்டி ஒரு வரங்கள் அப்படி ஏதாவது ஒரு பர்டிகுலர் காரியங்களில் அந்த அப்படிப்பட்ட அனுபவங்களே வந்தாலும் கடைசி அவருடைய நாட்கள் முடியும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாங்க அப்படிங்கிற சொல்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறாங்க. வரங்கள் 9 வரங்கள் இருக்கிறது. அதில் ஒவ்வொரு வரங்களை குறித்தும் நம்ம பார்ப்போம், பேசுகிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். சிலர் இவர் இப்படிப்பட்ட வரத்தை உடையவர், இவர் இப்படிப்பட்ட வரத்தை உடையவர் அப்படின்றோம். டிஜிஎஸ் தினகரன் அவர் ஒரு அப்போஸ்தலர்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா எல்லா வரங்களும் அவருக்குள்ளே இருக்கிறது. எல்லா வரங்களையும் கடைசி அவருடைய நாட்களில் பெற்றிருந்தார். பால்யாங்கிச்சோவுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு இந்த வரம் அந்த வரம்லாம் இல்லைப்பா, ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, அவருக்குள்ளே எல்லாம் இருக்குது, அதனால எல்லாமே எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட அனுபவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு இந்த நாட்களிலே என்ன தேவை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் தான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா பிதா இருந்தார், அவர் மாத்திரம்தான் இந்த பூமியில மனுஷர்களோட டீல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதற்கப்புறம் நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு காரியம், அதை ஒரு முடிவு கொண்டு வருவதற்காக யாரை அனுப்பினார்? தம்முடைய குமாரனை அனுப்பினார். அப்போ அது குமாரனுடைய நாட்கள் இல்லையா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து அவர் சிலுவையில அறையப்பட்டு உயிர்த்தெழுந்து பெந்தைக்கோஸ்தே என்கிற அந்த நாள் வருகிற அந்த 50 நாளுக்கு முன்னாடி கூட அவருடைய நாட்கள் தான். மறுரூபமா வரார், சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கிறார், பேசுறார். கடற்கரையில கேட்டார், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு உங்களிடத்துல ஏதாவது இருக்கிறதா? ஏன் கேட்டார் அப்படின்னா அவர் ஆவி ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மரித்து எழுந்து மீன் சாப்பிட்ற அளவுல அவர் பிசிக்கல் பாடியிலையும் வந்தாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அவரே மீன் சமைச்சு சுட்டு எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுறாரு. இதெல்லாம் பார்க்குறோம். ஆனா அவர் சொல்லிட்டாரு என்னன்னா, நான் போறேன், வேறொரு தேற்றரவாளன், பாருங்க, வேறொரு தேற்றரவாளன். அப்ப இவர் என்னவா இருந்தார்னா, அந்த வார்த்தையின் அடிப்படையில இவரே ஒரு தேற்றரவாளனா இருந்தார். என்னன்னா,
இப்ப சுரேஷ் பிரதர் வந்து என் கூட இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். எல்லாமே நான் தான் பார்க்குறேன், எல்லாமே நான் தான் பேசுறேன், எல்லாமே நான் தான் செய்கிறேன். அவர் எதுவுமே செய்யறதில்ல. ஏன்னா அவர் என்ன பண்றாருன்னா என் கூட இருக்கிறாரு. ஓகேவா? அவருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் பேச போறதில்ல. கொஞ்சம் பேசி பார்ப்பாரு, முடியலன்னா அப்படியா சரி எங்க பிரதர் வருவாரு, அவர் வந்து பேசுவாருன்னு சொல்லிட்டு நான் போய் பேசுவேன். அப்படி தானே? ஆனா இப்ப நான் இனிமே இல்லாம போயிட்டேன்னு வச்சுங்களேன், இதற்கப்புறம் யார் அதை ஹேண்டில் பண்ணோம்? அவர் தான் ஹேண்டில் பண்ணோம். அப்போதான் அவருடைய வாழ்க்கையினுடைய நிறைய வழிகள் தெரியும். நிறையா இந்த குடும்பத்தில் சில அப்பா அம்மார்கள் வந்து எங்கள் குடும்பங்கள்லேயே நடந்திருக்குது. அவரை வந்து ரொம்ப ரிஜெக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கள் சொந்தக்காரர் ஒரு திருச்சியில் இருந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்தில் அந்த தகப்பனாருக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூவே இல்லை. ஆனால் அவர் ரொம்ப நல்லா பேசுவார். ஆனால் வீட்டுக்கு போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கும். பால் வாங்கிட்டு வர்றதுக்கும், நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வர்றதுக்கும், மட்டன் வாங்குறதுக்கும், சிக்கன் வாங்குறதுக்கும், காய்கறி வாங்குறதுக்கு மட்டும்தான். அது இல்லை இது இல்லை, அந்த குறைவுபட்டாதான் அப்பா. அது ஒண்ணுதான் அவரும் ரொம்ப நல்லா செய்வார். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவர் அந்த வீட்டை விட்டே போயிட்டார். எங்க போனான்னு இது வரைக்கும் தெரியாது. அப்பா அழுகுறாங்க. எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கவலை இல்லைங்க, எல்லாமே பார்த்துக்குவாரு. நானே நினைச்சேன், இதை நீங்க அன்னைக்கே கொஞ்சம் செஞ்சிருந்தா அவர் போயிருப்பாரா அப்படின்னு. அதாவது ஒரு தகப்பன் இருக்கிற வரைக்கும் நிறைய காரியங்களை பார்ப்பாரு. அவர் என்னவெல்லாம் பார்ப்பாருன்றது தெரியாது. அவர் போனதுக்கு அப்புறம் அது எல்லாமே இந்த இன்கம்ப்ளீஷனை பார்க்கும் போது தான் தெரியும். அதே மாதிரி இந்த கிறிஸ்து இந்த பூமியில சீஷர்களோடு இருந்தபோது அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஏடா குடமா தான் செஞ்சாங்க, செய்யக்கூடாதெல்லாம் செய்யறாங்க. பரிசேயர்களும் சதிசேயர்களும் இயேசுவை கேட்கும் போது இவங்களுக்காக இவர் எல்லாமே பேசுறார். அப்படித்தானே? ஆனா இயேசு இப்போ போயிட்டார். போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையெல்லாம் ஆட்டங்கன்றுச்சு. படபடப்பு, ஓடுறாங்க, ஒளிகிறாங்க, அவங்க கேரக்டர்லாம் மாறிச்சு. தைரியமா இருந்தாலும் இப்ப காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த தேற்றரவாளனாய் அவர் இருந்திருக்கிறார். அவர் போகும்போது சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். இப்ப நான் போறேன்ட்டு நீங்க கவலைப்படாத, இதை விட ஒரு ஆள் நான் உனக்கு வச்சுட்டு போவேன், ஆல்டர்னேட்டிவ் பண்ணிட்டு போவேன் ஒழிய நான் சும்மா போக மாட்டேன் அப்படின்றாரு. என்ன பண்ண போறாரோ தெரியல. அதை உடனே கொடுத்துட்டா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்காது. பார்த்தீங்களா? சரி, எருசலேமிலே காத்திருங்கள், வெயிட் பண்ணுங்க, நான் வரேன் அப்படின்ட்டு வெயிட் பண்றாங்க. உட்காந்துருக்கிறாங்க. காலையில செஷன், மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன்லாம் சொல்லுவோம்ல நம்ம இந்த செமினார்லாம், அந்த எந்த செஷனும் இல்லை, ஒரே செஷன் தான். காலையிலேருந்து உட்காந்தே இருக்கணும் நைட்டு வரைக்கும். இப்படியே உட்காந்துருக்கிறாங்க. பேதுரு அவர் மூஞ்ச பார்க்குறாரு, மத்தேயு இவர் மூஞ்ச பார்க்குறாரு. மாற்றி எல்லாரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தராக பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. 4, 1, 2, 3 யோசிச்சு பாருங்க. நம்மலாம் பாதி பேர் ஓடி இருப்போம், இந்த பொழப்பே வேணாண்டா நமக்கு அப்படின்னு. ஒரு பதில் இல்லை, போனவர் தான், இனிமே வேஸ்ட்டு. அங்கே யார் இருக்காங்க? ஏசாவுடைய அம்மாவும் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்குறாங்க, இவங்களுக்கு எதாவது தெரியுமான்னு அவங்களுக்கும் தெரியல. என்னப்பா ஒன்றும் காணுமே. சரி, உட்காந்துருக்கிறாங்க. பெந்தைக்கோஸ்தே என்ற நாள் வந்த போது, எந்த நாள் வந்த போது? பெந்தைக்கோஸ்தேங்கிற ஒரு நாள் வந்த போது இடி முழக்கம், சவுண்ட் வந்து நம்ம பார்க்கல, கேட்கிறோம். அது மட்டும் பத்தாதுன்னு சொல்லி அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கிறத பார்க்கறாங்க, கேட்கிறாங்க, அடுத்து கேட்கிறார்கள், காண்கிறார்கள். விட்னஸோட இவங்க ஓகே, சுற்றில இருக்கிறவர்கள் அவங்களும் தெரியணுங்கிறதுக்காக இவங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை போடுறாரு. அந்நிய பாஷை பேசுறாங்க. நல்லா இருந்தாலும் இது வரைக்கும் இப்ப எந்திரிச்சு ரபா லபா ரபா லபா ரபா லபா குதிக்கிறாங்க, கத்துறாங்க. ஏன் கத்துறான்னு அவங்களுக்கே தெரியல. ஆவியானவருடைய அந்த வருகை எப்படியாய் கர்த்தர் கொடுத்தார். அதற்கு பிறகு பயம் அவர்களை விட்டு புறப்பட்டு போனது. தைரியசாலி ஆகிவிட்டார்கள். டிசிஷன் எடுக்கிறாங்க, ரொம்ப ப்ராப்பரா டிசிஷன் எடுக்கிறாங்க. ரொம்ப குறைவாய் படிக்காத பேதுரு, அவருடைய பிரசங்கத்தை பாருங்க நீங்க, அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சேலஞ்ச் பண்றாரு. அன்னைக்கு இருக்கிற ரோம பேரரசுக்கு சேலஞ்ச் பண்றாரு. அப்படியே பழைய ஏற்பாடெல்லாம் எடுத்து கோட் பண்ணி கேட்கிறாரு, பேசுறாரு. நீங்கள் சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை அப்படிங்கிறாங்க. அவ்வளவு தைரியம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா உள்ள இருக்கிறது யார்? இப்போ ஆவியானவர். முதல்ல கிறிஸ்து இங்க இருந்தார். நீங்க எவ்வளவு தூரம் கிறிஸ்து இங்க இருப்பார்.
பிதா எங்க இருப்பார்? ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியில நிரம்பின மனுஷனுடைய அணுகுமுறை என்ன இருக்குன்னா வேற மாதிரி இருக்கும். சிலர் பாருங்க, ஐயோ ரொம்ப குழப்பார் அப்படின்னுவோம், ஆனா அவங்க ரொம்ப அனாயிண்டிங்கா இருப்பாங்க. இங்க கூட ஒரு பிரதர் இருந்தாரு, அம்மாவுக்கு தான் தெரியும், சண்முகையான்னு சொல்லிட்டு. சண்முகையா தானே பெராக்கால இருந்தார் இல்லையா? அவருடைய அப்பவே அவருடைய சேலரி வந்து 60,000 70,000. சாஃப்ட் ஐடி ஃபீல்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சேலரி, பெரிய சேலரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வயசானவர், அவரு கூட இன்னொருத்தர் இருப்பாரு, அவரு வேட்டி கட்டியிருப்பாரு சர்ச்சில். இந்த 2 பேரும் செகண்ட் ரோல நின்று அவங்க கை தட்டி ஆராதிக்கிறத பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நல்லா வெக்கப்படணும். மற்றவங்கலாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி, படிக்காதவங்களா இல்லை வருமானம் இல்லாதவங்களா, சொல்லுவோம்ல ஒன்றும் வேலை வெட்டி இல்லை, அப்படியே சர்ச்சா போயிட்டாரு, நாங்களாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னு. இவங்க இப்படி இருக்கிறதுனால தான் அவங்க வாழ்க்கை அப்படி ஆசீர்வாதமாக இருக்குது. அவங்கள பார்த்தோன்னு எனக்கெல்லாம் நம்மளுக்கும் இந்த மாதிரி அனுபவம் வேணும் அப்படின்னு இருக்கும். அப்புறம் எனக்கு ஒரு ஆசை, இந்த ஆவினால் நிரம்பினவர்கள்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு அவங்க கிட்ட, நம்ம கிட்ட இல்லை. நம்ம ஜெபம் பண்ணா யார் ஜெபம் பண்றோம்? நம்மளா கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ற மாதிரி இருக்கு, நம்மளா கஷ்டப்பட்டு பாடுற மாதிரி இருக்கு. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா கத்தன்னு இருக்காங்களா. அந்த அனுபவம் நமக்கு இருந்தா எப்படி இருக்கும்? இது வேணுமே. இன்னைக்கெல்லாம் அந்த ஆசையே நிறைய பேத்துக்கு போயிருச்சு. ஏன்னா அதெல்லாம் நமக்கு விரும்பல. ஆனா நாம போய் நம்மளா போய் நல்ல ஜிம்முக்கு போனா இல்ல எக்ஸசைஸ் பண்ணாதான் நமக்கு உடம்புல எனர்ஜி வரும் இல்லையா? இல்ல நல்லா சாப்பிடணும், இல்ல அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும்னுவாங்க. ஆனா எதுவுமே வேண்டாம், பரிசுத்த ஆவியானவரை உள்ள வச்சுக்கிட்டா ஒரு எனர்ஜி வரும் பாருங்க. பயம் இருக்காது, அறிவு ஞானம் வந்துடும், டிசிஷன் ப்ராப்பரா எடுக்கலாம், குடும்பத்தை நல்லா நடத்தலாம். எல்லா அபிஷேகமும் அதுல இருக்கு, எல்லா விதமான நன்மையும் அந்த அபிஷேகத்துல இருக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவரை பெறுகிற அனுபவத்துல நானும் ரொம்ப முயற்சி பண்ணேன். நிறைய கூட்டங்களுக்கு போவேன், தனியா போவேன். ஒரு கூட்டம் ஆரம்பிக்குது 6:30 மணினா நாங்க 5:45 அங்க இருப்பேன். வெயில் முடியும் போதே யாரும் இருக்க மாட்டாங்க, சேர் போட்டிருப்பாங்க, நான் உட்காந்துட்டு இருப்பேன். ஏன்னா அந்த ஒரு தாகம் எனக்குள்ள இருந்துச்சு. யாரையும் கூடயும் சேர மாட்டேன், யாரு கூடயும் கூட்டு போக மாட்டேன். இவங்க நம்மளுடைய இதுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டாங்க இல்லையா? தனியா போய் அப்ப நம்ம எப்படி வேணுமா கை தட்டலாம், எப்படி வேணுமாலும் நம்ம அதனுடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தலாம். கூட யாராவது தான் டிஸ்டர்பா இருக்கும். அப்படி அப்பதான் ஒரு தடவை அப்படியே சுத்தி ஜீசஸ் கால்ஸ்ல போய் ஒருத்தங்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இல்லை எனக்கும் நல்ல ஜெபம் பண்ணும் போது அபிஷேகம் வருது, ஆனால் எல்லா நேரமும் அப்படி இல்லையே, அந்த மாதிரி அனுபவம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தங்கிட்ட கேட்குறேன். அவங்க ஏதோ ஒரு நாள் சொன்னாங்க வசனத்தை வச்சு. இல்லை நான் இந்த கூட்டத்துக்கு போனேன், அந்த கூட்டத்துக்கு போனேன், சிபிஎம் சர்ச்சுக்கு போனேன், இப்படி எல்லாம் சொல்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, பார்த்து அங்கே இங்கேயும் போய் வேற ஏதாவது பிடிச்சிக்க போகுது. எப்படி சொன்னாங்க பாருங்க, பார்த்து அங்கே வேற ஏதாவது பிடிச்சிக்க போகுது. நான் நினைக்கிறேன்னா சர்ச்சுக்கு போனோன்னா வேற ஏதாவது பிடிச்சிக்கொண்டாங்களே இவங்க அப்படின்னு. அப்போ கொஞ்சம் பயம் வந்துருச்சு, ஓ வேற ஏதாவது வேற பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வாஞ்சை, இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் இன்வால்மெண்ட் கம்மியாக தான் இருக்கிறீங்க இந்த செய்தியில், பரவாயில்ல. ஆனால் நீங்கள் கேளுங்க, உங்களை வற்புறுத்தி நீங்கள் கேளுங்க. விசுவாசம் எப்படி வரும்னா கேள்வினாலே வரும், கேட்கறதுனால தான் விசுவாசம் வரும். தானாய் உருவாகாது, யாருக்குமே உருவாகாது. கேட்க கேட்க விசுவாசம் பெருகும். பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா ஏன் அவர் நமக்கு தேவை அப்படின்னா, நான் நார்மலாக ப்ரேயர் பண்ணுறேன், நானாக ப்ரேயர் பண்ணுவேன், நார்மலாக பைபிள் வாசிக்கிறேன், நானாக வாசிப்பேன். ஆனால் அதே பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஒரு வேத பகுதியை வாசிச்சா அதை வாசிக்கவே ஆண்டவர் நம்மளை சார்ஜ் பண்ணுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு நீங்க ஜெபத்துக்கு உங்களை ஆண்டவர் நடக்க வச்சா, நீங்க போய் உட்கார்ற வரைக்கும் தான் உங்க வேலை. ஆவியானவர் நடத்துவார் பாருங்க. அந்த ஜெபத்துல இருந்து உங்களால மீண்டு வெளியே வர முடியாது, அந்த தேவ சமூகத்தை விட்டு வெளியே எந்திரிச்சு வர முடியாது. இந்த அனுபவம் இருந்தாதான் நம்ம பொழைச்சிக்குவோம். இது எந்த வயசுல நம்ம பெற போகிறோம்? நம்முடைய காரியங்கள் நிறைய தேவைகள், இவைகளிலே நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். அது எப்படின்னா, அந்த காலத்துல தொழில் அதிபர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தொழில் சங்கங்கள்லாம் உருவாகலை, அதாவது லேபர் யூனியன் அதெல்லாம் இருக்காது. எப்படின்னா வேலை 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 வேலை. ஏன் எகிப்திலே வருவோமே, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அடிமைப்படுத்தியிருந்தாங்க? சாயந்தரம் 5 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு போயிருங்கப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ராத்திரி வரைக்கும் வேலை முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு போனோன்னு என்ன ஆவாங்க?
படுத்துருவாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே வேலை. ஏன்னா அவனுக்கு வந்து மெயினாக அவனுக்கு திங்க் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கக்கூடாது. அதான் அவனுடைய நோக்கம். இவன் திங்க் பண்ணானா 2 பேர்த்தோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவான். அப்படி ஒரு ஆலோசனை பண்ணாங்கன்னா அந்த கூட்டத்தில் ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு என்ன ஆயிரும்னா அவங்களுக்குள்ளே ஒரு விடுதலை பேரியக்கமாக மாறிடும். நம்முடைய அடிமைத்தனத்திலேருந்து இவங்க விடுதலையாக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம தொழிலதிபர்களா பணக்காரர்களா இருக்க முடியாது. நம்முடைய ஆளுகை போயிடும், இவனுக்கு அறிவு வந்துடும் அப்படின்ட்டு டைமை முதல்ல கொடுக்க மாட்டாங்க. நீ உக்காந்தா தானே யோசிப்ப இல்லையா? நானே யோசிச்சிருக்கேன். ஜான் ஜோசப் மீட்டிங்க்கு போகும்போது அவர் சொல்லுவார், நாங்கள்லாம் காலையில் சர்வீஸ், சாயந்தரம் சர்வீஸ், 2 சர்வீஸ் அட்டன் பண்ணுவோம். நான் அப்போல்லாம் நினைப்பேன், இங்கே ஒரு சர்வீஸ் வர்றதுக்கே நமக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லா நாளும் வேலை செஞ்சுட்டு இதில் வேற 2 சர்வீஸா? சரி, இவங்கெல்லாம் ஒரு டைப்பாக தான் அவங்க இருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா நம்மளால அப்படி முடியாது இல்லையா? அதனால இவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா நம்மளே 2 சர்வீஸ், கோவிட்க்கு முன்னாடி 2 சர்வீஸ் இருந்தாலும் எல்லா 6 நாளும் வேலையும் செய்கிறோம். இந்த 2 சர்வீஸையும் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனது எனக்கு லீவு. எப்போ? நைட்டு வரைக்கும். திரும்பி காலையில் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆனால் அது வந்து தெரியாது. ஏன் அப்படின்னா ஆவியானவரால் நான் நடத்தப்படும் பொழுது அது சுமையா இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2:11 எடுங்க. வாசிங்க 2:11. போதும் அப்படி எடுத்துங்க. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? இல்லையா? நம்ம வீட்டில் நாய் வளர்த்துறோம், பூனை வளர்த்துறோம். நம்ம சொல்றத அது புரிஞ்சுக்கிச்சின்னு வச்சுங்களே, அது என்னது? அதிசயம் இல்லையா? அது ஆச்சரியம். பூனை பால் குடிச்சிருச்சு, எங்க வீட்டில் பூனை பால் குடிச்சிருச்சுன்னு யாராவது ரொம்ப உற்சாகமா வந்து சொல்லியிருக்கிறீங்களா? அப்படி சொன்ன இந்த ஆளுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சான்னு கேட்க, பூனை பால் தானே குடிக்கும் இல்லையா? எங்க வீட்டில் பூனை நாங்க சொல்றதெல்லாம் கேட்குது, எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வருது, பேசுது அப்படின்னா ஆச்சரியமா இருக்குமா இல்லையா? ஏன்னா அது ஹியூமன் பீயிங் இல்லை, அது ஒரு மிருகம், அது ஒரு அனிமல். அது பேசுனா, அது புரிஞ்சுக்கிட்டா, சரி போய் அந்த ரூம்ல போய் அதை எடுத்துட்டு வான்னு சொன்னோன்னே அந்த பூனை போய் எடுத்துட்டு வருதுன்னு வைங்களே, சொந்தக்காரங்களாம் ஆச்சரியப்படுவாங்க, உங்க வீட்டுக்கு வரவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அது நம்மளுடைய வேர்டு, அது புரிஞ்சுக்கிறதே ஒரு ஆச்சரியம் இல்லையா? அதே மாதிரி அந்த பூனைக்கு என்னதான் இருந்தாலும் பூனைக்கு எவ்வளோ அறிவு இருக்கோ அதுக்குள்ளதான் இருக்கும். அதை தாண்டி சிந்திக்க முடியுமா? அதால நாசாவுக்கு போலாமா? இல்லை எத்தனை கோள்கள் இருக்குன்னு பூனை சிந்திக்குமா? மேலே பார்த்துச்சுன்னா ஏதாவது பறவை போகுமா, பிடிக்கலாமா, அவ்வளோதான் அதோடைய திங்கிங் இல்லையா? இருக்காது. அப்போ பூனைக்கு உண்டான ஆவியே அன்றி பூனைக்குரியவைகளை எவன் சிந்திக்க முடியும்? கரெக்டு தானே? இப்போ நமக்கு வருவோம். மனுஷனுடைய ஆவியே அன்றி மனுஷனுக்குரியவைகளை யாராவது அறிய முடியுமா? இல்லையா? நமக்கு தான் மனுஷனுடைய ஃபீலிங்ஸ் புரியும். அதே போல பாருங்க, சூப்பர் நேச்சுரல் லைஃப் இருக்கு. என்னது? தெய்வ தூதர்களை சந்திக்கிறது, பரலோகத்துக்கு போயிட்டு வருகிற அனுபவம், வெளிப்பாடுகளை பார்க்கிற அனுபவம், கர்த்தரோடு பேசுகிற அனுபவம். இது வந்து சூப்பர் நேச்சுரல் இல்லையா? இதுக்கு அடுத்த வார்த்தை வாசிங்க. அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இன்னும் நம்ம பரிசுத்த ஆவியில நிரம்பி பரிசுத்த ஆவிக்குள்ள வரல அப்படின்னா ஆண்டவரை கூட நம்ம சும்மா கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கிறோம். எப்படி? நமக்கு என்ன தெரியுதோ, ஏசு ரொம்ப நல்லவர், பரிசுத்த ஆவியானவர் இப்படி, பிதா இப்படி, சர்ச்சுக்கு போகணும், காணிக்க போடணும், உட்காரணும், வரணும், கல்யாணம்னா பாஸ்டரை கூப்பிடணும், சாவுனா பாஸ்டரை கூப்பிடணும், இதை தவிர ஒண்ணுமே தெரியாது. இதுலயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிரும். இதுலயே பிறந்து இதுலயே அனுபவிச்சு இதுலயே செத்துருவோம். ஆனா தேவனுக்குரியவைகளை நாம் அறியவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தாதான் நம்முடைய மனக்கண்களை திறப்பார். ஹல்லேலூயா. இதே மாதிரிதான் இருப்பீங்க, இதே இடத்துல தான் இருப்பீங்க, இதே மனுஷனா தான் இருப்பீங்க, இதே கலரா தான் இருப்பீங்க. ஆனா என்ன அப்படின்னா உங்களுடைய உள்ளார்ந்த எண்ணம் மாறிடும், உள்ளார்ந்த பார்வை மாறிடும், உங்களுடைய மனக்கண்கள் என்ன பண்ணா திறக்கப்படும். நேத்து
இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே ஒரு கேப் மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா, அது ஒன்று வாங்கினேன். ஒரு மாஸ்க் ஒன்று வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான். சரி, ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்தேன், சரி வாங்கிட்டு போயிடலான்னு போனேன். இது வாங்கிட்டு மாஸ்க் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி டவுட்டு, பர்ஸில் பணம் இருக்காடு. எடுத்து பார்த்தா 20 ரூபா தான் இருக்குது. அதே 20 ரூபா கரெக்டாக போச்சா? இப்போ வந்து வெக்கம் வரல, பயம் வரல, ஒன்றுமே இல்லை. சரி சரி, காசு இல்லைண்ணே, 20 ரூபா தான் இருக்குது, நீங்கள் இதை கொடுங்க, அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஒரு இந்த 4-5 நாளாகவே 100 ரூபாயோ 50 ரூபா தான் பஸ்ஸில் இருக்குது. கவலை இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? கார்டு போட்டால் வரும், ஸ்வைப் பண்ணால் வரும், போகிற இடத்துல ஜிபே பண்ணிக்கிறோம். அதனால இப்போ நமக்கு கேஷ் கூட தேவையில்லை இல்லையா? ஆனால் இல்லாத பணமே இல்லாமல், பர்ஸ்லையும் பணம் இல்லாமல் இருந்திருந்தா அங்கே போயிட்டு இப்போ என்ன சொல்லியிருப்பேன்? மானம் போயிருச்சு, 20 ரூபா தான் இருந்துச்சு, பக்குன்னு ஆயிடுச்சு அப்படி தானே சொல்லுவோம். இப்போ கடைக்காரன்ட்ட என்ன சொல்கிறோம்? காசு இல்லை, நாளைக்கு வாங்கிக்கிறேன், ஏடிஎம் போகணும், உங்ககிட்ட ஜிபே இருக்கா? இல்லை சார். முடிஞ்சா? இப்போ ஏற்கனவே பணம் இல்லாத போதும் நமக்கு கவலை இருந்திருக்கு, இன்னைக்கு பணம் இல்லை, ஏன் கவலை இல்லை சொல்லுங்க? பணம் இல்லாம இல்ல, பர்ஸ்ல இல்லை, அவ்வளவுதானே. அப்ப பாருங்க, அதே சிச்சுவேஷன், அதே சூழ்நிலை, அதே நிலைமை, ஆனா உள்ளுக்குள்ள பயம். பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கிட்டா உங்களுக்கு ஞானம் பெருகிரும், உங்களுடைய ஃபியூச்சர் தெரியும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் தெரியும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற வசதி குறைந்த வீடு, இன்னைக்கு சண்டை சச்சரவு இருந்த குடும்ப வாழ்க்கை, உங்க கணவனார் சரியில்லை, மனைவி சரியில்லை, போராட்டம், இவைகளுக்குள்ள இருந்தாலும் அமைதியா ஒரு தண்ணீர், அமர்ந்த தண்ணீர் எப்படி இருக்குமோ அது மாதிரி உங்க இருதயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஆவியானவர் சகல சத்தியங்களிலும் உங்களை நடத்துவார், சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். உங்களுக்கு டீச் பண்ண கூட ஒரு ஆள் தேவையில்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களை அப்படியே நடத்துவார். ஆவியானவருடைய சத்தத்தை சில பேர் ரொம்ப ஷார்ப்பா கேட்பாங்க. அவன் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா எல்லாரும் பரிதவிப்பா, எல்லாரும் பதட்டப்படுவோம், அந்த ஆள் பதட்டமே பட மாட்டார். ஜவஹர் சாமுவேல் அவரு ஊழியக்காரர், அவங்க பையன் ஊழியக்காரர். அவங்க பண தேவைக்கு வரும்போது எல்லாம் குரோர்ல வரும். இந்த டிவி சேனலுக்காக கொஞ்சம் அவங்க பிரயாசப்பட்டு இருந்தாங்க. அப்ப கூட அவர் சொல்றாரு, என் பையன் கூட, அப்பா கவலை இல்லாம இருக்கீங்களே என்னப்பா அப்படிங்க. அவர் கவலைப்படல. ஏன்னா அவருக்கு தெரியும் ஆவியானவர் என்ன செய்வார், திட்டம் யாருடையது? கர்த்தருடையது இல்லையா? கர்த்தர் நடத்துவார் அப்படிங்கிறது. ஆவியானவருக்குள்ள நடக்கிறது என்ன? இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, உங்களை ஆசை காட்டுறேன், அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியானவர் தேவை, அதை நீங்க ட்ரை பண்ணுங்கிறேன். தேடுங்க, போய் கூகுளில் தேடுங்க, யூடியூப்ல தேடுங்க, பரிசுத்த ஆவியானவரை பத்தி பைபிள்ல தேடுங்க, இல்ல வேற யார்கிட்ட அது கேளுங்க, ஷேர் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரை உங்கள் வியூல நீங்க பாருங்க. நான் கொஞ்ச நாள் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கொஞ்சம் நம்ம லிமிட்டா வச்சுக்கணும்னு நினைச்சேன். என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப இந்த பரிசுத்த ஆவியெல்லாம் நிரம்பி இருந்தா நமக்கு டேஞ்சர். ஏன் அப்படின்னா, நான் சின்ன வயசுல கேட்ட சாட்சிகளும் அப்படிதான் இருக்கும். எப்படின்னா, அப்படியே ஆவியானவர் வந்து என்னை ரொம்ப கடிச்சுக்கிட்டாரு, நீ இந்த மாதிரி செஞ்சினா நீ அவ்வளோதான்ட்டாரு. அப்படியே நான் இப்படி இருந்தேன். இந்த மாதிரி கடைசியில பார்த்தா ஆவியானவரே ஒரு பூச்சாண்டி மாதிரி தான், பயங்கரமா மிரட்டிடுவார் போல இருக்குன்னு. பரிசுத்த ஆவி புதிய ஏற்பாட்டில் பேசினாலும் என்ன பேசுவாங்க? அனனியா சப்பீரால் கதை. அந்த கதை என்னன்னு நிறைய பேர் தெரியுதா என்னன்னு தெரியல. அனனியா சப்பீரால்னு என்ன கதை? ஆலயத்துல வந்து பொய் சொல்லுவாங்க. பேதுரு கேட்பாரு, பரிசுத்த ஆவி விரோதமா பேசுனீங்க, வஞ்சிச்சிங்களான்னு சொன்னோடனே அங்கே டெட் பாடியா விழுந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் புருஷன் விழுவாரு, தூக்கிட்டு போயிருவாங்க, அடுத்து வைஃப் வரும், விழுகும். அப்ப இந்த கதையை தான் அதிகமா பேசுவாங்க. பரிசுத்த ஆவினா புதிய ஏற்பாட்டில் வந்தோடனே இதை தான் பேசுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு. ஏன் நம்மகிட்ட அவர் ரொம்ப கிட்ட போவானே, ஏன் அடி வாங்குவானே யோசிப்பாவும் இல்லையா? ரொம்ப ஏன் ஆவியானவருக்குள்ள போகணும், ரொம்ப ஏன் அடி வாங்கணும்? அவங்களுடைய ஷேரிங் அப்படிதான் இருக்கும். ஆவியானவர் வந்து என்ன ரொம்ப எச்சரிச்சார், இவங்களோட போகவே போகாதன்னு சொன்னாரு, இவங்க வீட்டுல தண்ணி குடிக்காதன்னு சொன்னாரு, இவங்களை தொடாதன்னு சொன்னாரு, பொல்லாங்கானதை விட்டு விலகுனாரு, என் வீட்டுக்காரர் சரியில்லை அவரையும் விட்டு விலக சொன்னார், விலகிட்டேன். என் பிள்ளைங்களோட பேச்சுவார்த்தை கம்மி, ஏன்னா ஆவியானவர் செட் ஆகுறது இல்லை, ஆவியானவருக்கு பிடிக்கிறது இல்லை. இதெல்லாம் கேட்டவொடனே நமக்கு என்ன தோணுது? நம்மளே லிமிட்டாகவே இருந்துக்குவோம். ஏன் ஆவியானவரை தூக்கி, அதாவது என்ன சொல்லுவாங்க, அவரை எடுத்து மடியில் வச்சுக்கிட்டு நமக்கு ஏன் வம்புன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர்கிட்ட டச் பண்ணுறது கிடையாது. அப்படி கொஞ்சம் வருஷம் நம்ம வாழ்க்கையில் ஓடிச்சு. அதற்கப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் வஞ்சிக்கப்படுகிற அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். இப்போ பாருங்க, நாங்கள் வந்து
பிஸ்னஸ் பண்ணுறோம். சைட்டில் எங்களுக்கு சைட் என்ஜினியர் வச்சுருப்போம். அந்த சைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போ ஜான் வந்து நம்ம கம்பெனியில் பல வருஷமாக வேலை செய்கிறாரு. அவரும் அவருடைய வேலை ஒர்க் தனியாக டைரெக்டாக நிறைய கிளைண்ட்ஸை பார்க்குறாரு. நம்ம கம்பெனிலையும் எப்போ பார்த்தாலும் அவங்க ஆளுங்க ஒரு 5 பேர் 10 பேராவது வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எவ்வளோ ஆள் வேலை செஞ்சாலும், இவர் எவ்வளோ வருஷம் பழக்கமாக இருந்தாலும், ஒரு சூப்பர்வைசர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்போம். எப்போ இருக்கும்? ஒரு வாரம் தான் இருக்கும், இல்லை ஒரு 15 நாள் தான் இருக்கும். அவர் வந்தோடனே ஜான் வந்து, எப்பா நீ எல்லாம் சின்ன பையன், 15 நாள் தான் ஆகுது சார், எனக்கு அப்பயே தெரியும் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அவர் என்ன கேட்பார், என்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு, இங்கே பிரதருங்குவார், அங்கே சாருங்குவார். இங்கே வந்து பிரதர்னு பேசுவார், அங்கே கம்பெனிலேருந்து சார் அப்படின்னு பேசுவார். அவர் பவுலும் அப்படி தான். சூப்பர்வைசர்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவர் என்ன டீட்டெயில் கொடுக்குறாரு செஞ்சிடறேன் அப்படிங்குவார் அங்கே போயிட்டு. ஏன் அப்படின்னா அந்த மெத்தட் பாருங்க. ஏதா இருந்தாலும் எனக்கு பிரதர் தெரியும் இவர் எனக்கே அடிச்சிட்டு இருந்தாருன்னா, நான் ஜானை என்ன பண்ண மாட்டேன், ரொம்ப விரும்ப மாட்டேன், எனக்கு தொந்தரவாக இருக்கும். ஏன்னா என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தானே அங்கே ஒருத்தரை வச்சிருக்கிறேன். அங்கே சால்வ் ஆகலைன்னா அவர் என்கிட்ட வருவார். அவருக்கு தெரியும் இந்த பிரச்சனை, இவருக்கு நாலேஜ் பத்தாதனோடனே அவர் டைரக்டாக லைனில் வருவார். அது என்ன பண்ணலாம், இது நமக்கு அவ்வளோ பண்ணால் நமக்கு நிறைய லேபர் ஆகும் அப்படின்னே, ஜான் சூப்பர் ஐடியா சொல்றீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை முடிங்க அப்படின்ட்டு நாங்கள் ஒரு டீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அங்கே பண்ணுவார். கரெக்டா? கிறிஸ்து அவரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யாரை வச்சுட்டு போயிட்டாரு? பரிசுத்த ஆவியானவரை வச்சுட்டு போயிட்டாரு. இந்த பரிசுத்த ஆவியானவரை டீல் பண்ணால் ரொம்ப சுலபம். இப்போ அவர் சைட்லேருந்து மெட்டீரியல் கேட்குறாருன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன கேட்பேன், ஜான் அங்கே கேளுங்க ஜான். யாரை கேட்பாரு? சூப்பர்வைசர் கேட்பாரு. அவர் உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. அவர் கேட்கறத என்கிட்ட சொல்றதுனால நான் அவருக்கு பண்ணி அவரை தான் அதை செய்ய முடியும், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிறார். இவர் இன்னும் மேலே போல. எப்போ போவார் தெரியுமா? சபையை, நம்மை ஆயத்தப்படுத்தி, ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி கிறிஸ்து வருவார். வரும் பொழுது மணவாட்டியாகிய நம்மை ப்ரிப்பேர் பண்ணி போய் கிறிஸ்துவனுடைய கரத்துல கொடுக்கறது யார் வேலை? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஆனா நம்ம யாரை கான்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறோம்? ஃபுல் டீலிங் எங்க. ஆனா அவர் வெறுக்க மாட்டார். பிதாவை நீங்க கூப்பிட்டாலும், நீ ஏன்பா நீ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல அப்படிலாம் கேட்க மாட்டாரு. எல்லாமே கொடுப்பாரு. என்னன்னா மேக்சிமம் பெனிஃபிட் நம்ம பெற மாட்டோம், மேக்சிமம் பெனிஃபிட்டுக்குள்ள நம்ம போக மாட்டோம். ஈஸியா இருக்கிற நிறைய காரியத்தை கஷ்டமாவே நம்ம டீல் பண்ணிட்டு இருப்போம். பரிசுத்த ஆவியானவர்கள் நிரம்பி இருக்கிற அனுபவம், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பரிசுத்த ஆவியில நிரம்புற அனுபவத்தை பாருங்க. இப்போ பரிசுத்த ஆவியில நிரம்புற, எங்க கூட ஒரு பிரதர் இருக்கார், இங்கே கூட இருக்கார், சேகர் பிரதர் இருக்கார். நம்ம செபாஸ்டின் பிரதருக்கு தெரியும், சேகர் பிரதர் தெரியல, இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறார். அவர் போய்ட்டு பேசுவார் தெரியுங்களா? இப்போ ரோட்ல பாக்குறோன்னு வச்சுங்களேன், பிரதர் பிரேசலா பிரதர், பிரேசலா பிரதர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி அங்கே ரோட்லேயே செய்வார். எந்த ரோட்ல, இந்த ரோட்ல இருந்தாலும் சரி, இந்த ரோட்ல இருந்தாலும் சரி, அவர் அப்படிதான் இருப்பாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. ஆனா அதை விட வல்லமையாய் அபிஷேகத்துல நிரம்பின மனிதர்கள் இருப்பாங்க. என்னன்னா அவ்வளவும் அப்படியே வெளியே தெரியாது. அவர் தேவனை இப்போ நம்ம பெரிய கூட்டங்கள்லாம் பார்க்குறோம், அவங்க தேவதூதர்கள் பார்ப்பாங்க, ஹீலிங் நடக்கிறத பார்ப்பாங்க, ஆனால் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க உடனே அவங்க மயங்கி கீழே விழுந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், சபை என்ன வருது, பாஸ்டர் மயங்கி கீழே விழுந்துட்டான்னு வைங்களேன். அப்போ அவர்களுடைய அந்த டீலிங் வேற மாதிரி இருக்கும். பரிசுத்த ஆவினால நிரம்பி இருக்கிற அனுபவம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒன்று வந்து மேலேருந்து நம்ம மேலே உக்காரோம் இல்லையா? இது மனுஷனுடைய கற்பனை. பூனைக்குரியவைகளை பூனை அறிகிற மாதிரி மனுஷனுக்குரியவைகளை தான் நம்ம மனுஷன் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்ப தேவனுக்குரியவைகளை அறியணும்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் வரணும், நம்முடைய பிரெயின் எக்ஸ்பேண்ட் ஆகணும், நம்முடைய மனது விரிவடையணும். அப்பதான் நமக்கு புரியும். இதுல வந்து என்னன்னா, சில பேர் சொல்றாங்க பாருங்க, நாங்க நல்லா ஒரு 7 பாட்டு பாடணும்னா ஆவியானவர் இறங்கி வருவாரு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா கூட ஒரு பாட்டு சொல்லுவார், பிரதர் நல்லா ஒரு 1 மணி நேரம் பாடுங்க, ஆவியானவர் இறங்கி வருவார் அப்படின்னு. அது தப்பே இல்லை, அவர் சொல்றது கரெக்ட் தான். அப்போ 1/2 மணி நேரம் பாடினா அப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம பாடி 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 பரிசுத்த ஆவியானவரை அட்ராக்ட் பண்ணி, அவரை இருதயத்தை கரைச்சி, அவர் ஐஸ் வச்சு, அவரை காக்கா பிடிச்சி, அவர் அப்படியே கிட்ட வர நேரத்தில் நம்ம பாட்டை நிறுத்திட்டோம்னா அவர் போயிடுவார். திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடணும். அப்படித்தானே ஆயிடுறோம் இல்லையா?
இது எல்லாமே மனுஷனுக்குரிய எண்ணம். ஹல்லேலூயா. அவர் எண்ணம் அது இல்லை, அவர் பிளான் இது இல்லை. நம்ம இதனுடைய இப்போ நம்ம பண்ற பிளானுடைய சோர்ஸ் எங்க? பிரெயின். என் பிரெயின் தான் அதை பிளான் பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா, என் மூளை தான் சொல்லுது, நீ 7 பாட்டு பாடு, 1 மணி நேரம் பாடு, ஆவியானவர் இறங்கி வருவாரு. அப்ப நீ இந்த மாதிரி செய். இது யாரோட வழி? என் பிரெயினோட வழி. என் மூளை தான் இதை டிசைன் பண்ணுது இல்லையா? என் மூளையோ யார் மூலையோ? உங்க மூலையோ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருந்து வருகிற உன் வழி, இங்க இருந்து வருகிற உன் வழி ஏன் வழி இல்லைங்கிறார். ஹல்லேலூயா. உன் பிரெயின்ல இருந்து நீ டிசைன் பண்ணி கொண்டு வர பாத்தியா, இது ஏன் வழி இல்லப்பா, என் வழி அதை விட ரொம்ப நல்லா இருக்குங்களா. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நற்செய்தி பாருங்க. என் வழி ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குப்பா அப்படிங்கிறாரு. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படும். சன்ஷிப், புத்திரர், சன்ஷிப். இந்த இப்ப கூட பாத்தீங்களா, இந்த 2 சேரும் நீங்க மற்ற நாள் வந்தா கூட யாரும் உட்கார மாட்டாங்க. இந்த ஜெயக்குமார்லாம் இங்க நாங்க கூடி ஜெபம் பண்ணுவோம். அப்ப கூட அவர் இந்த சேர்ல எடுத்து, ஐயா சேர் எடுத்து ஓரமா வச்சுக்கிட்டு அந்த சேர்ல உட்காருவாரு, உட்கார மாட்டாரு. நான் கூட நினைப்பேன், உட்காரலாமே ஜெயக்குமார்னா, உட்கார மாட்டாரு இல்லையா? ஆனா என் பையன் வந்து உட்காந்தான். என்ன சொல்றது எனக்கு புரியல. அப்ப என்ன தெரியுமாங்க, சன்ஷிப் இல்லையா? நீங்களும் தான், நீங்க ஊழியக்காரனாலும் உங்க பிள்ளை உட்கார தானே செய்யும். கண்டிப்பா உட்கார்ந்த தங்கதுர பிரதர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் பாஸ்டர் ஆனா 2 அங்கதானே உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அது வந்து அதுக்காக பெரிய ப்ரமோஷன் தேவையில்லை. இல்ல அது சொல்லும் குழந்தை, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், நான் டெய்லி 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், முழங்கால் படி போடுவேன், அதனால எங்க அப்பா என்னை கொண்டு வந்து எங்க சேர்ல எல்லாம் உட்கார வைக்கிறாரு. அப்படி சொல்லாது. அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கிருபையே இல்லை. நீங்கள் எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிரும். உங்களை கூட்டு உட்கார வச்சிருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உன்னதத்திலே அவரோடு கூட நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் பவுல் சொல்றார். இப்ப எங்க இருக்கிறோம்னா, அடிமைங்கிற ஒரு ஸ்தானத்துல இருந்து ஆண்டவரை நம்ம பார்க்கல, அவருக்கு ஈக்குவலா பேரலா உட்கார்ந்து இருக்கிறோங்கிறது இல்ல, உட்கார வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் உட்கார வச்சிருக்கிறார், அவர் உட்கார வச்சிருக்கிறார். அதை நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க. உங்க இடத்த நீங்க பாருங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த வியூல இருந்து பாருங்க, கர்த்தரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படியே நமக்குள்ள பர்ஸ்ல காசு இல்லைனாலும் பயம் இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ல இருக்குல்ல. அப்போ உள்ள வந்து நமக்கு ஞானம் இருக்கு. ரோட்ல விழுந்து அழுக மாட்டோம், ஐயோ ஐயோ ஆண்டவரே நான் அசிங்கப்படுத்திட்டே, இல்லை இல்லை இல்லை, பயமே இருக்காது. ஏன்னா இருக்கு, பணம் இருக்கு, பயம் இருக்காது. அதே போல இந்த ஆவியானவர் தான் யாருடைய வழிகளை அறிந்திருக்கிறார்? தேவனுடைய வழிகளை அறிந்திருக்கிறார். நாங்களும் தெரியாது, என் பாஸ்டருக்கு தெரியாது. ஜெபம் பண்ணும் போது ஆவியானவர் ரூட் சொல்லுவார். ஒரு பாஸ்டர் பாருங்க, டக்குன்னு மறந்துட்டேன், ஃபுல் சப்ஜெக்ட் ஞாபகம் இல்லை. இங்கே இருந்து தமிழ்நாட்டில இருந்து திருச்சி பகுதியில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் வெளிநாட்டுக்கு போயிட்டார், அமெரிக்கா போயிட்டார். அங்கே போனவுடனே அவர் ஆளு ரொம்ப ஹைட் வெயிட்டாக இருக்க மாட்டார், கொஞ்சம் ரொம்ப நார்மலாக இருப்பார். இப்போ அவர் அமெரிக்காலலாம் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு அந்த ப்ரீச்சரை கூட பார்ப்பாங்க, ப்ரீச்சரோட கெப்பாசிட்டி பார்ப்பாங்க. பாஸ்டர் கூட சொன்னார், மலேசியா போகும்போது அந்த ஒரு சர்ச்சிலையும் பாஸ்டரோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கவனிப்பாங்களாம். அந்த ட்ரெஸ் கோடெல்லாம் பார்த்து தான் அவங்க அந்த ப்ரோக்ராமே கொடுப்பாங்களாம். அப்படிங்கும் போது இந்த பாஸ்டர் யூஎஸ் போயிருக்கிறாரு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு. அப்போ இவருடைய ட்ரெஸ் கோடெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், மத்தியானம் செஷன் கொடுத்தாங்களாம். மத்தியானம்னா அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த தூங்கி வழிகிற செஷன். எப்பவுமே அங்கே எல்லாரும், ஏன்னா டைம் போகிற மாதிரி, பாஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் முக்கியம் இல்லாதவங்களுக்குலாம் அந்த டைம் கொடுத்துருவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரீச்சராக இருந்தால் கரெக்டாக அந்த பீக் ஹவர்ஸில் கொடுப்பாங்க, எல்லாம் எனர்ஜியாக இருக்கிற டைமில் கொடுப்பாங்க. இவருக்கு எதுவும் தெரியுதான். அவர் சொல்கிறார், ரொம்ப நான் சின்னதாக இருந்தனால, ஷார்ட்டாக இருந்தனால எனக்கு அவங்க இந்த டைம் தூங்குற டைமு கொடுத்துட்டாங்க, சரி பரவாயில்ல கர்த்தர் கொடுத்ததை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அவருடைய செய்கிறாரு. அப்போ முடிஞ்ச உடனே எல்லாம் லைனில் வந்து நிற்கிறாங்க, நிறைய பேர் லைனில் நிற்கிறாங்க. இவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரா, அந்த 7ஆவதா நிற்கிறால அந்த அம்மாவுக்கு நீ ஜெபம் பண்ணாத, ஏதாவது ஒரு காரியம் செய்திருக்கு, அதனால நீ அதுக்கு ஜெபம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாராம். இவர் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7ஆவது ஆளை என்றதுலையும் இதுலேயுமே இங்கே உள்ள பாதி பேர்த்த அவருக்கு ஒன்றும் புரியல, எத்தனாவது ஆளுன்னு விட்டுட்டாரு. ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாராம். 4ஆவது ஆள் வந்துருச்சு போல இருக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், இல்லை இல்லை நீ ஜெபம் பண்ணு, அவன் மன்னிப்பு கேட்டா
பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம மன்னிப்பு கேட்டா ஜெபம் பண்ணோடனே இவருக்கு வந்து கவுண்டிங் அப்பதான் சொல்றாரு, எனக்கு எந்த ஆளுன்னு அவருக்கு அடையாளம் வைக்கல, 3வது ஆள் 4வது ஆள்னு அவசரத்துல விட்டுட்டாரு. அந்த 4 பேர் லைன்ல நின்று ஜெபம் பண்ற நேரத்துக்குள்ளே ஆண்டவர் எப்படி மாறுறாரு பாத்தீங்களா? கிருபையின் தெய்வம். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன். யாக்கோபு யாரு, எப்படிப்பட்டவர்னு பைபிள் சொல்லுது? யாக்கோபு எத்தன் இல்லையா? நல்லவருங்கிறதெல்லாம் அப்புறமா, அவன் உண்மையிலுமே சீட் பண்ணிக்கிட்டே இருப்பான். பாருங்களேன், எல்லாரும் சீட் பண்ணிக்கிட்டே இருப்பான். போற இடத்துலலாம் அங்கே ஓனரை சீட் பண்ணுவான், மேஜிக் பண்ணுவான், ஏதோ அவனுடைய ஷார்ட்கட் பிரெயினை யூஸ் பண்ணுவான். யாருடைய தேவன்? யாக்கோபின் தேவன். யாருடைய தேவன்? எத்தனுடைய தேவன், ஏமாத்துக்காரனுடைய தேவன் இல்லையா? எத்தனை ஏமாத்து நம்ம ஏமாத்துறோம். அந்த தேவனுடைய நாமத்தினால உள்ள போங்களே, அவர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. இதுதான் நற்செய்தி. பரிசுத்த ஆவியானவரை பயந்துகிட்டு பரிசுத்த ஆவியானவரை நெருங்காம இருக்காதீங்க. அது ஒரு வகையில பிசாசுடைய தந்திரம். பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக பிசாசு வைக்கிற தந்திரம். ஆனா அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க நிரம்பி இருக்கும் பொழுது தேவனுடைய புத்திரர் ஆகிறோம். என் பிள்ளை ஒரு தவறு செய்தால் வீட்டை விட்டு நான் வெளியே துரத்துக்கிறது இல்லை. நீங்க ஒரு சின்ன தவறு செய்தாலும் பரிசுத்த ஆவியானவர் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுகிறது இல்லை. அவர் உங்களை கன்ஃபஸ் பண்ண வைப்பார். அவர் உங்களை அறிக்கை செய்ய வைப்பார். டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நல்ல ஜெபம் பண்ணுவார், உபாசிச்சு. அப்போ அதுல வந்து அவர் ஜெபிக்கிற போது அபிஷேகமே இல்லையா, அந்த பிரசனத்தை உணரவே முடியலையாம். 3வது நாள் ரொம்ப போராடி ஜெபிக்கிறாராம். அப்ப ஆவியானவர் சொல்றாராம், நீ இன்னார மன்னிக்காம இருக்கிற, அதை மன்னிச்சிரு, உனக்கு அந்த சூழ்நிலை மாறும்னு. 3வது நாள். அப்ப 3வது நாள் அந்த காரியத்தை அவர் கன்ஃபஸ் பண்ணி மன்னிச்ச உடனே ஆவியானவர் இறங்கி வந்து அவர் நிரப்பினாராம். பாருங்க எவ்வளவு பெரிய தேவ மனிதருடைய அனுபவத்தை பாருங்க. இது யார் சொன்னா? ஆவியானவர். இப்ப ஆவியானவர் நமக்கு வேணுமே வேண்டாமா? இப்படி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், நமக்கு தெரியாது, மாம்ச கண்ணில் பார்க்க முடியாது, அது ஆவியின் கண்களில் பார்க்க முடியும். அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்மளை கைட் பண்றது பரிசுத்த ஆவியானவர் தான். அது எனக்கு வேற மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், பிள்ளைகளுக்கு வேற மாதிரி இருக்கும். ஒருத்தரோட கம்பேர் பண்ணி இன்னொருத்தர் பார்க்க கூடாது. ஓ இவருக்கே எப்படின்னா நமக்கு அப்படிதான் அப்படின்னு. இந்த ஸ்கூல்லலாம் பாருங்களேன், இப்போ ஒரு மழை அடிச்சிருச்சு, காற்று அடிச்சிருச்சு, நிறைய பேர் வரல, ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு. இப்போ ஒரு பையன் வரான், வந்துட்டு 2 நாளாக வரலையேன்ற ஒரு பயத்தில் வந்திருப்பான். மீதி பசங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. நேற்று யார் என்னென்ன நடத்துனாங்க அப்படின்னு கேட்பான். அவன் சொல்லுவான், தெரியல, நானே வரலன்னு. இவனுக்கு அப்பா நமக்கு கம்பெனிக்கு ஒருத்தன் கிடச்சிட்டான்டா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தர் கேட்கும்போது நான் வரல, என்னன்னா அப்பாடா இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா, யாரெல்லாம் நேற்று வரலன்னு நிறைய பேர் தான் வச்சுக்கல. இவன் கவலைப்பட மாட்டான். இவன் சிங்கிளாக ஆப்சண்ட் ஆயிருந்தான்னு வச்சுங்களேன், அவனுக்குள்ள எவ்வளோ பயம் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, டீம் சேர்ந்து ஒரு தப்பை செஞ்சிடறோம். டீமா செஞ்சு தேவனுக்கு தூரமான வழிகளை தெரிந்தெடுக்கிறோம். பரிசுத்த ஆவியான ஒரு கிட்ட போறதற்கு உண்டான காரியங்களை நம்ம தவற விடுகிறோம். அதனால மெஜாரிட்டி நம்ம பார்க்கவே கூடாது. மெஜாரிட்டினால நமக்கு என்னன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. மெஜாரிட்டினால நமக்கு எந்த விதமான பலனும் இல்லை. சில லாங்குவேஜ் பாருங்க, இப்போ நம்ம சிஎம் எடப்பாடி பழனிசாமி இல்லையா, அவரை கூட்டிட்டு வந்து நம்ம இப்படி பேசுறோம். எப்படி பேசுறோம்னா, கவலைப்படாதீங்க, அடுத்த எலெக்ஷன் குறித்து கவலைப்படாதீங்க சார், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கொடி பிடிப்பார், இப்படி எல்லாம் சொன்னோன்னு வச்சுக்கிறேன். அவர் என்னது, மெட்ராஸில் வெள்ளம் வரும்போது அதிமுக கொடி பிடிச்சாங்களா, அவர் அப்படித்தானே கேட்பாரு. இந்த டேர்ம்லாம் அவருக்கு புரியாதே. கவலைப்படாதீங்க, கிருபை நம்ம விட்டு விலகாதுன்னு. கிருபையா, அது என்னது, எல்லாமே தெரியாது அவங்களுக்கு. அப்புறம் கவலைப்படாதீங்க, அவர் நம்மோட கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற தெய்வம். உடன்படிக்கை என்னடா அவரு, ஒண்ணுமே உங்களுக்கு புரியாது இல்லையா? நம்ம பேசுறது எல்லாமே புரியாது. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவனை என்னடா தூக்கம் சொல்றான், உறங்குறாங்கிறான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவர் எல்லாம் ஆறுதல் அடைவார்னு. அவர் குழப்பம் அடைவார். உண்மையா? ஏன்னா அந்த வேர்டெல்லாம் அவருக்கு தெரியாது. கொஞ்ச நாள் நீங்க போய் முஸ்லீமுடைய அந்த பிரீச்சிங் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். சில வார்த்தைகள்லாம் வேற மாதிரி இருக்கும். அது தமிழ் வார்த்தைகளாக தான் இருக்கும், அது நமக்கு புரியாது. அது கேட்க 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 அந்த வேர்டெல்லாம் ஃபெமிலியர் ஆகி நமக்கு என்ன பண்ணுன்னா புரிய ஆரம்பிக்கும். அதே போல
இப்படி நிறைய சிக்கல்களை பரிசுத்த ஆவியானவருக்குள்ள போகும்போது அந்த சிக்கல்களை எல்லாம் எடுத்து விடுவார். நீங்க எத்தனை வாட்டி பைபிள் படிச்சிருங்க, இது வரைக்கும் நீங்க எப்படியெல்லாம் உங்களுக்கு பைபிள் வசனம் புரிஞ்சிச்சோ, இனி நீங்க ஆவியானவரால் நிரப்பப்பட்டு மறுபடியும் பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு புதுசு புதுசா கர்த்தர் காட்டுவார். உங்களுக்கு அந்த பைபிள் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நான் கூட கேட்டிருக்கேன், சில பேர் நான் அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன், பைபிள் எடுத்தா இப்படி வாசிப்பேன் அப்படி வாசிப்பேன்னு. நம்ம எப்படி வாசிப்போம் அப்படின்னா, ஐயோ வாசிக்கணுமே அப்படின்னு நினச்சி தான் வாசிப்போம். யாராச்சும் கேட்டுட்டா, நான் வாலிப வயசுல சர்ச்சுக்கு போகும்போது காலையில் எதிர்த்து அவசரம் 2-3 வசனம் வாசிச்செல்லாம் வச்சுட்டு போயிருக்கேன். ஏன் நாங்கள் திடீர்னு பாஸ்டர் கேட்டுருவாங்க, இன்றைக்கு யாரெல்லாம் பைபிள் வாசிச்சா கை தூக்குங்க அப்படின்னு. அங்கே போய் மாட்டி அசிங்கப்படக்கூடாது இல்லையா, அதனால அப்படி எமாச்சு கேட்டானா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக 2 வசனத்தை வாசிச்சு மூடிட்டு போயிடுறது. ஏன்னா யாரெல்லாம் பைபிள் வாசிச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு தூக்கிடலாம்ல, நல்ல மாதிரி. இதெல்லாம் பரிசே. ஆனால் அந்த இடத்துல கூட இன்னும் வாசிக்கலப்பா, இன்னைக்கு மறந்துட்டேப்பா, டைம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட ஆண்டவர் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. எல்லாம் மனித எண்ணங்கள், மனித வழிகள் தான் நம்மளை என்ன பண்ணிச்சுன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் பண்ணிட்டு, ஆண்டவர் இப்படிதான் இதுதான் ரூட்டுன்னு காட்டிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, பா அதெல்லாம் உன் வழி, அது ஏன் வழி இல்லைங்கிறாரு. அப்ப உங்க வழி என்ன அப்படின்னா, வேற வழியே இல்லை, பரிசுத்தாவியோட பிடிச்சா மட்டும்தான் அந்த வழி. ஹல்லேலூயா. எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அப்போ இதுவரைக்கும் என்னெல்லாம் தெரிஞ்சிச்சோ இவ்வளோ எல்லாத்தையும் அழிச்சுதான் வேற வழியே இல்லை, டெலிட் தான் பண்ணணும். டெலிட் பண்ணிட்டு ஆவியானவரே நீங்க நடத்தும், ஆவியானவரே நடத்தும். அந்த மாதிரி நீங்க ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஃபெயிலியர் வரும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அது பயங்கரமான ஃபெயிலியர்னு சொல்லிட்டு. நான் திருச்சியில எங்க மாமா காங்கேயத்தில் இருந்தாரு. ஒரு நல்ல திருச்சியில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பிஸ்னஸ் நல்லா போச்சு. வேற ஒருத்தர் அங்கே இருந்தவங்களால அவருடைய பணம் எல்லாம் போயிடுச்சு, அவரை சீட் பண்ணிட்டாங்க. இப்போ பணமும் இல்லாமல் அந்த பிஸ்னஸ்லேருந்து அவர் ரிலீவ் ஆக முடியாமல் மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு நான் கெட்டவன் தான், நல்லவன் கிடையாது. எப்போவுமே சின்னதுலேருந்தே நான் கெட்டவன் தான். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாரு, அப்போல்லாம் மொபைல்லாம் கிடையாது இல்லையா, அவனை சொல்வின் வர சொல்லு, நீ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அவன் வந்தானா அவன் கொஞ்சம் நல்ல இந்த ரவுடி பசங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பான் அவர் சொல்கிறது, அதனால அவன் வந்தானா கொஞ்சம் இங்கே உதவியாக இருக்கும், வர சொல்லு, என் பையன் தனியாக இருக்கான் அப்படின்றாரு. சொன்ன உடனே நமக்கு எப்படி இருக்கும், ஆப்பா நம்மளையும் மதிச்சு கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி போயாச்சு. போயிட்டு அங்கே அதேமாரி தான் நிறைய பிரச்சனை, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி டெய்லி ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்கும். அப்போ எங்கள் மாமாவே பணத்தை தொலைச்சிட்டு அவரே அழுவார். அந்த பஞ்சாயத்தில் உட்கார வச்சு அவரை டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படியே அழுவார். அழுது தரையெல்லாம் அடிச்சு, என் பணத்தை திருடிட்டு என்னையே இப்படி பண்றீங்களாடா, நீங்க நல்லா இருப்பீங்களான்னு சொல்லி அவர் வேதனையில் அழுவார். அதுக்கப்புறம் சிச்சுவேஷன்லாம் மாறிடுச்சு. எங்க மாமா ரொம்ப கௌரவமா வருவாரு, யாரெல்லாம் அழுக வச்சாங்களோ அவங்களாம் அழுவாங்க. கதை மாறிடுச்சு. எல்லாம் நாங்கள் ஒரு டீமா சேர்ந்து ஒர்க் பண்ணோம். இப்போ எல்லாம் முடிச்ச உடனே எங்க மாமாவுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப முக்கியமானவனா இருப்பானா இல்லையா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் வழி, எங்க மாமா இனியன அவர் பயங்கர பிசினஸ் மேன், கார்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. என் கழுத்துல வேற ஒரு பெரிய செயின் வேற போட்டு விட்டாங்க. அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா இதா இருக்கும். ஏன்னா நான் தானே எல்லா இடத்துலயும் பேசுவேன், போலீஸ் ஸ்டேஷன்ல பேசணும், இங்க அரசியல்வாதிகிட்ட பேசணும், அதனால செயின் எல்லாம் போட்டு விட்டாங்க. ஒரு நாள் பேசுறாரு எங்க மாமாவும் எங்க மாமா பையனும். நான் உங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்கேன். எப்படி எங்க மாமாக்காக ரொம்ப செஞ்சுட்டேன், பயங்கரமா சாதிச்சிட்டோம், இனி எங்க மாமா நம்மளை பாத்துக்குவாரு, காப்பாத்திடுவாரு, நம்ம இனி இந்த சைட்ல தான் இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். எங்க கொங்கு டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க பேசுறாங்க, வேலை முடிச்சு இவனை நம்ம அனுப்புறதா நல்லது, டக்குன்னு இவனை அனுப்பிச்சிருவோம், அவன் கழுத்துல இருக்கிற செயின் எல்லாம் ஏன் போட்டு விட்டு அது எப்படி வாங்குவேன், இதெல்லாம் பேசுறாங்க. எங்களுக்கு நமக்கு என்ன சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மாவும் அப்படிதான் வளர்த்துட்டாங்க. யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழல, கொஞ்சம் ரோசமா தான் வாழ்ந்தோம். இவங்க பாட்டை இப்படி பேசிட்டு படுத்துட்டாங்க, நமக்கு தூக்கம் வருன்றீங்க. வேலை முடிஞ்சிச்சு, அனுப்பிச்சு விட்டுறலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஹீரோ மாரி நினைச்சிட்டு இருக்கோம். இவங்களை மாமா குடும்பத்தை நான் தான் காப்பாத்திட்டோன்னு. அவரு காலையில் எந்திரிச்சு பார்த்தா என் பேக் எல்லாம் பேக் பண்ணி நான் ரெடியா இருக்கேன். இம்மிடியட் ஆக்ஷன் தான். நம்ம செயினை வச்சுட்டேன். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா கடவுள் இப்படி நமக்கு அற்புதம் செஞ்ச மாதிரி இவனா போறான் அப்படின்னு. இல்லை நான் போறேன், எங்க அம்மா வேற ஏதோ கூப்பிட்டாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு பொய் சொல்லி பேக் பண்ணி அன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளே கிளம்பி போயாச்சு. எங்க போவேன்னு தெரியாத மாதிரி போயாச்சு. அத
அதற்கப்புறம் தான் அந்த எந்த இடத்துல இருந்து போனோம் அந்த ஊருக்கு பிழைக்கிறதுக்காக பிளான் பண்ணி திருப்பூருக்கு உள்ள வரேன். அப்போ எங்க மாமா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பேர்லாம் கேட்டா, ஏய் இந்த சோல்வின் கில்வின் குஸ்கல் அப்படிலாம் சொல்லாத. இங்க கேட்டா அவர் சொல்லுவாரு, செல்வேன்னு சொல்லு. ஏன்னா இங்க வந்து அப்படி நீ கிறிஸ்டின்னு சொன்னா இங்க வேற மாதிரி நினைப்பாங்கன்னு. எனக்கு வரும் பாருங்க, எங்க அம்மா பேர் வச்சு ஸ்டான்லி சோல்வின் பேர் வச்சிருக்கேன், நான் செல்வேன்னு சொல்லணுமாங்க. நான் ஏன் அப்படி சொல்லணும்? நான் சொல்ல மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். ஆனா அதே ஊர்ல நான் போய் ஒரு ரூம் போட்டு வீம்புக்கிட்ட பெருசு பெருசா ஜீசஸோட போட்டோ வசனம் எல்லாம் வாங்கி அந்த ரூம்ல வைக்கிறேன். ஏன்னா என்னைக்காச்சும் எங்க மாமா இந்த ஊருக்கு வந்தாருன்னா அவர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அவர் வரல, பார்க்கல. என் வாழ்க்கை அங்கதான் மாற ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் கைவிட்டு நம்மள நீ தேவையில்லைன்னு ரிஜெக்ஷன் பண்ணி நம்மளை அனுப்பும் போதுதான் பொக்கிஷத்தை நம்ம எப்பவுமே கண்டுகொள்வோம். ஹல்லேலூயா. இல்லாட்டி எனக்கு அவர் இருக்காரு அவரும் ஒரு நாள் கை விடுவாரு. அதனாலதான் சொல்றேன், யாரையாவது பிடிச்சிட்டு தொங்கிட்டே இருக்காதீங்க, விட்டுருங்க. ஒரு நாளைக்கு அவரா விடுறதுக்குள்ள நம்மளா விட்டுட்டு தேவனை தான் பிடிக்கணும். இப்போ அது எனக்கு ஃபெயிலியரா தோல்வியா? எங்க மாமா என்ன பிடிச்சி வெளியே அனுப்பிச்சது 100% ஃபெயிலியர் இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்க, அது நல்ல தோல்வி, அது வந்து குட் ஃபெயிலியர். கரெக்டா இல்லையா? இல்லாட்டி அவரோட சேர்ந்து மணி, பணம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. பணம் 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 பணம். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய சூழ்நிலை மாத்திட்டாரு. இப்படி சில தோல்விகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் போது என்னை இங்க இருந்து டிஸ்கனெக்ட் பண்றாரு, அடுத்து வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்றாரு. நீங்க அப்படியே நினைச்சுக்கணும். இந்த அனுபவத்துல நீங்க அப்படியே நடக்க 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 நிறைய சக்சஸ் பார்ப்பீங்க. வெற்றி யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்களேன்? வெற்றி யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே வெற்றி தான் பிடிக்கும் இல்லையா? அதாவது இந்த சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அவங்க நல்ல ஒரு கிளாஸ்ல அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா, நல்ல மார்க் வாங்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு என்ன கொடுக்குறோம்னா, ஒரு அவார்ட் கொடுக்குறோம். அது கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளுடைய மனசு ஒரு கிளாப்பிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிருது இல்லையா? நம்மளும் அப்படிதான். நம்மளை 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணி உன்னால நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். சக்சஸ் அப்படின்னா நான் செஞ்சது வாச்சிட்டேன், எனக்கு ஒரு சக்சஸ். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 99% ஃபெயிலியர் தான் எல்லாருக்கும். ஒண்ணுதான் சக்சஸா நம்ம நினைக்கிறோம். அந்த சக்சஸ் என்னதுன்னா, நான் நினைச்ச மாதிரி நடந்துட்டா அது எனக்கு என்னது சக்சஸ் இல்லையா? நான் எங்க இருக்குன்னு நினைச்சேன், எங்க மாமா என்ன காப்பாத்துவார் நினைச்சேன் இல்லையா? அதானே நான் நினைச்சது. நான் நினைச்சது மாதிரி நடந்துட்டா அது எனக்கு சக்சஸ் தானே. ஆனா அது எனக்கு ஃபெயிலியர்னு ஆவியானவர்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணி நீங்க சேர்த்து விடுங்க. ஒருவேளை கர்த்தர் உங்க பிள்ளைகளை எந்த நாட்டுக்கு கொண்டு போறாருன்னு தெரியாது, எந்த சூழ்நிலை கொண்டு போறாருன்னு தெரியாது. அதற்கேற்ற மாதிரி அந்த லாங்குவேஜை கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ண வைப்பார். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களுக்கு நாட்கள் விரயமாகாது. உண்மையா சொல்ல போனா 50 வருஷம் சாதிக்காத ஒரு வருஷத்துல ஒரு 6 மாசத்துல சாதிக்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சிக்கலானவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதிரானவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப கடுமையா ஸ்ட்ரிக்ட் பண்ற ஆள்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது இல்லை. அவர் நம்முடைய தேற்றரவாளன். ஹல்லேலூயா. ஒரு ஃப்ரெண்டு எல்லாமே சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, என்னன்னே தெரியலடா, 2 நாளா பயமா இருக்கு, ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சொல்லுவாங்க. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எதிரிக்கிட்ட போய் 2 நாளா பயமா இருக்கு, என்னன்னு தெரியலடா அப்படி சொல்லுவாங்களா யாராச்சும்? ரொம்ப தைரியசாலி மாரி காட்டிக்குவாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட தான் சொல்லுவாங்க, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன்டா, பணம் கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன், என்ன பண்றேன்னு தெரியல. அப்புறம் சொல்லுவாங்க, என் ஒய்ஃபு கிட்ட மாட்டிக்கிட்டேன். எல்லா பிரச்சனையும் யார்கிட்ட சொல்லுவாங்க? ஃப்ரெண்டுக்கிட்டே. நான் அவன் என்ன பண்ணுவானா, டேய் ஏன்டா அப்படி செஞ்ச அப்படி கேட்க மாட்டான். கவலைப்படாதடா, ஏய் அது விடுறா, அதை கவலைப்படாத, அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம்டா, நான் உனக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன்டா சொல்லுவாங்க. யார் சொல்லுவா? ஃப்ரெண்டு தானே சொல்லுவான். அவன் தானே தேற்றரவாளன். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். கம்ஃபோர்ட்டர், இங்கிலீஷ்ல பாருங்க, கம்ஃபோர்ட்டர். கடிந்து கொள்ளுகிறவர் நம்ம நினைக்கிறோம், இல்லவே இல்லை. அவர் ஒரு கம்ஃபோர்ட்டர். நீங்க அப்படி திங்க் பண்ணி பாருங்க. பரிசுத்த ஆவியானவரை என்ன நடத்துவார். என் கணவனாருடைய காரியம் என்ன, என் மனைவியினுடைய காரியம் என்ன, என் பிள்ளைகளுடைய காரியம் என்ன, எல்லாத்தையும் நீங்க அவர்கிட்ட அப்படியே பேசுங்க. அப்படியே ஜெபம் பண்ணோடனே நம்ம எப்படி ஜெபம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னோடனே அப்படியே அன்புள்ள பரலோக பிதாவே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் தான். இப்போ நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி பேசுகிறேன், ஆனால் வீட்டில் என் பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, எஸ் அப்பா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு,
என்னன்னு தெரியல, நீ காலையிலேருந்து கொஞ்சம் சேடாக இருக்கேன். என் பிள்ளை அப்படி தான் ஜெபம், காலையிலேருந்து கொஞ்சம் சேடாக இருக்கேன், இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன். யார்கிட்ட பேசுறது? கெசியாவும் அப்படி தான் ஜெபம் பண்ணுவான். இப்படி தான் ஆண்டவர்கிட்ட தனி ஜெபத்தில் பண்ணுங்க. நீங்கள் அப்படி போய் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் சொன்னேங்கிறதுக்காக இந்த ஒன்றை போய் இன்னைக்கு நல்லா செஞ்சு பாருங்க. என்னன்னா, எஸ்ஸப்பா வந்துட்டேன், வேலையெல்லாம் முடிஞ்சு, வீட்டு வேலை முடிச்சு, பாத்திரம் கழுவி வச்சு எல்லாம் எடுத்து வச்சாச்சு அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி அடுக்குமொழி டி ராஜேந்தர் மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. வார்த்தையை தேடுறதே நம்ம பிரெயினுக்கு வேலையாக போயிடும். அடுத்த வார்த்தை என்ன எடுக்கலாம், அப்புறம் நிறைய வசனம்லாம் சேர்க்கணும், அப்போ தான் பவராக இருக்கும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வசனத்தெல்லாம் எடுத்து ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லில் இடங்களில் மேய்த்து அமிர்த தண்ணீர் அண்டில் நடத்துகிறாருன்னு சொன்னீரே, அப்படி கூட சொல்ல வேண்டாம். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறன்னு பைபிளில் படிச்சிருக்க, ஆண்டவரே என்னை நல்ல நிலத்தில் மேய்ச்சிருங்கப்பா. எந்த 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 ஆடு மேய்க்கிறானாவது புல்லே இல்லாத இருக்கிற இடத்துல போய் மெரினா பீச்சில் போய் ஆடை போய் மேய்ன்னு சொல்லுவானா? நீங்கள் அப்படி தானே ஆண்டவரே, புல்லு இருக்கிற இடத்துல எனக்கு எது நன்மையோ உங்களுக்கு தெரியும், என்னை அப்படிப்பட்ட இடத்துல நடத்துங்க ஆண்டவரே. உங்கள் பைபிளை நம்புகிறேன், உங்கள் வார்த்தையை நம்புகிறேன், நீங்கள் அதுபடி செய்யுங்க. உங்களை நம்பினவனை நான் கைவிடுறது இல்லைன்னு சொன்னீங்களே, இதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. இப்படி ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் விசுவாசம் ஜாஸ்தியாகும். நீங்கள் என்ன ஆயிருவீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிருவீங்க. உங்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலும், உங்கள் பிரச்சனையே, உங்கள் ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனையே, உங்கள் கம்பெனியில் நடக்கிற பிரச்சனையே ஆண்டவர்கிட்ட இப்படி சொல்லுங்கள், இந்த டேர்மில் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா உங்கள் பிரெயின் அப்போ தான் நம்பும். நான் சொல்லிட்டேன், ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், இன்னைக்கு எனக்கு நல்லா இருக்கு. நீங்கள் காலைல போய் பாருங்களேன், அந்த காரியத்திலலாம் ஒரு பெரிய ஒரு மாறுதலை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு நாள் ஒரு கிளைண்ட் வந்து அவர் என்னை டார்ச்சர் பண்ணும், என்னை வந்து அவர் ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுக்கணுன்ற ஒரு எய்ம்லேயே வர வச்சுட்டார். சைட் வேலை நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ பெரிய சைட்டு தான், ஒரு 15-20 பேர் வேலை செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கேன். ஆனால் ஜெபத்தில் போயிருக்கேன். அங்கே போய் நிற்கிறேன், எங்கே தொடங்கணும்னு தெரியல, ஆனால் அப்படியே எப்படி பேசணும்னு தெரில. ஆனால் அது வெளியில் தெரியாது, வெளியில் நம்ம காட்டிக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவரோட டீல் பண்ணிகிட்டே இருக்கேன், வீட்டிலேருந்தே ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டேன். அங்கே போகிறேன், டக் அப்போ தான் பாஸ்டர் மெசேஜ் அனுப்புகிறேன்னு நினைக்கிறேன். அந்த வசனம் பார்த்தீங்கன்னா அப்படியே கூட நின்று நமக்கு சொன்ன மாதிரி, என்னது, ஐயோ உன்னை மகிமைப்படுத்தவே, சரியான ஒரு வேர்டு அந்த நேரத்துக்கு இருந்த மாதிரி ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. சரி இனிமே பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த ஆள் என்ன பண்ணார் தெரியுங்களா? நான் இந்த ரூமுக்கு போகிறேன், அவர் அங்கே இருக்கார், அவர் தான் கிளைண்ட், அவர் தான் ஓனர். மாற்றி மாற்றி எங்கள் ஆளுங்க நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. எங்களோட ஒர்க்கர்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணிட்டதுனால இப்போ நான் நிறைய மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவர் அதுக்கெல்லாம் பேமெண்ட்டே நான் தர முடியாது அப்படிங்கிறாரு. லாஜிக்காக வேற பேசுவார். இப்போ என்ன ஆயிட்டாருன்னா, என்னை பார்த்து நான் பேச ஆரம்பித்த உடனே, அதுக்காக நான் சொல்ல, இதுக்காக சொன்னால் அவர் அப்படி நடுங்கிறார். அவர் கை நடுங்கிறது தெரியுது, அவர் வாய் நடுங்கிறது தெரியுது. நான் ஒன்றும் சண்டை போடல. நம்மக்கிட்ட சண்டை போடணும்னு நினச்ச உடனே அவர் நடுங்கிட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அதை புரிஞ்சிருச்சு. நான் ஒன்று என்ன பண்ணிட்டேன்னா, நம்மளும் ஏறி பேசக்கூடாது இல்லையா? அதனால் சரி சார், ஓகே சார், முடிச்சிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தரேன், நாங்கள் மிஸ்டேக் இருக்குது தெரியுது, நீங்கள் பேமெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எனக்கு டிடெக்ட் பண்ணாலும் பண்ணுங்கள், உங்களுடைய விருப்பம் தான், நான் முடிச்சிடறேன்னு. கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ணலை, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எவ்வளோ பெரிய பிரச்சனை, அவர் இன்னைக்கு பெரிய ப்ராப்ளமாக ஆக்கணும்னு வந்தவர் என்னை பார்த்த உடனே பயந்துட்டார். அன்னைக்கு மட்டும் என்ன, நம்ம ஒரு 4-5 ஷூ போட்டு அப்படியே போனேன். நார்மலாக தான் நம்ம போகிறோம், எப்பவும் போகிற மாதிரி தான் போகிறோம். கர்த்தர் ஏதோ செய்திருந்தார். அப்போ அந்த ஒரு நாளைக்கு நம்ம ஆண்டவரை ரொம்ப நல்லா வச்சுக்கிறோம், நாளைக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப சாதாரணமாக போகிறோம். என்னைக்குமே பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் நம்மளோட கூடவே இருக்கிறார். இன்னைக்கு வர்ஷிப்பில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படிதான் ஆண்டவர் நம்ம நடத்தினார். இப்போ பாருங்க, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். உங்கள் எதிர்காலம் என்ன, 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் டிசைன் பண்ணுறது கூட தப்பாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா? சொல்லுவாங்களே, நான் அப்படியெல்லாம் நினச்சேன், இப்படியெல்லாம் நினச்சேன், கடைசியில் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. எல்லாரும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆனால் தேவன் என்ன நினைக்கிறாருன்னு பரிசுத்தாவினரை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதை ஒன்றை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளால் என்னெல்லாம் முடியுதோ அது எல்லாமே செய்வோம். இதுதான் பிசாசுடைய வேலை. இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆவியானவரை பற்றி அறிந்து கொள்ள நீங்கள் அதிகமாக முயற்சி எடுங்க. அதாவது இன்னைக்கு இந்த கூகுள் ஆப் கொஞ்சம் பெரியம்மாங்களுக்கெல்லாம் தெரியாது, என்னடா கூகுள் அப்படின்னு தெரியாமல் கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் நிறைய பேருக்கு தெரியும். இங்கே ஒரு 70-80% தெரியும். எதை பற்றி இப்போ கவலைப்பட மாட்டேன், என்ன தெரிய வேண்டாம்னாலும் இப்போ அதில் தானே கேட்போம்.
இல்லையா? அது கூட இப்போ உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் டைப் பண்ண கூட அவசியம் இல்லை, பேசினாலே போதும், அதை அதுவே சர்ச் பண்ணி கொடுத்துரும். ஒரு டீட்டெயில் கேட்டீங்கன்னா எல்லாமே உலகம் ஃபுல்லா பரவி இருக்கிற, அது பேர் வலைத்தளம் இல்லையா? அப்படி இருக்கு, விரிஞ்சிருக்கு. உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணாலும் இந்த போன்ல இப்ப அப்படியே எடுத்துக்கலாம். அமெரிக்கன் நேவியை பத்தி எடுக்கணுமா எடுத்துக்கலாம். நம்ம இங்க காஷ்மீரோட டீட்டெயில் என்ன வேணுமோ, சும்மா என்னென்ன டீட்டெயில் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். கன்னியாகுமரியை பத்தி, அந்த கடலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா எடுத்துக்கலாம். சங்க இலக்கிய வரலாறு பத்தி ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணுமா அதை எடுத்துக்கலாம். கூகுள் வந்து எல்லாத்தையும் கொடுக்கும். அந்த ஒரு ஆப் இருந்தா போதும். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆப் மாதிரி தான். அவரை நீங்க பிடிச்சு வச்சுட்டீங்கன்னா ஆண்டவருடைய எல்லா திட்டங்களையும் அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற எல்லா பிளான்ஸையும் எடுத்துக்கலாம். என்ன வேணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரோட நெருக்கம் வேணும். அப்பந்தான் இந்த வசனம் படிப்பீங்க. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது அப்படின்னு படிப்பீங்க. ஆண்டவரே இப்படின்னா என்ன, ஆவியானவரே எனக்கு சொல்லிக் கொடும் அப்படின்னு நீங்க கேளுங்களேன். கேட்டு கேட்டு பழகி பாருங்களேன். ஒரு ஒரு பாஸ்டர் சொன்னாரு, இமேஜினேஷன் இஸ் எ பெஸ்ட், சரியான ஒரு வார்த்தை சொன்னார். உங்க கற்பை டூலா பியூல் என்ன பியூல் ஃபியூல் கூட இல்லை, ஃபியூல் ஏதோ, அதாவது கற்பனை வந்து ஒரு பெரிய டூல். கற்பனை நீங்க பாருங்க, பயம்லாம் பாருங்க, கற்பனை தான் ரொம்ப பயமா இருக்கும். எப்படி கற்பனை பண்ணி பயமா இருக்கும் தான், ஐயோ நாளைக்கு என் பிள்ளைங்க வாழ்க்கலாம் ஏதாவது ஆயிருமோ, என் மருமகன் கல்யாணம் பண்ணி என் பிள்ளைய அடிச்சு வருவானோ. பாருங்க, அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. அவரே அந்த பிளானை வச்சிருக்க மாட்டார் இன்ன வரைக்கும் போட்டு அடிக்கலான்னு. ஆனா இவங்க இப்பயே இருப்பாங்க, அடிப்பானோ, அப்படி நடக்குமோ. இந்த கற்பனையெல்லாம் ஒரு நாளைக்கு நடக்க ஆரம்பிச்சு இல்லையா? இந்த மாசம் கரண்ட் பில்லு கட்டிடுவோமா, இருக்கிற பிரச்சனையை பார்த்தா சாப்பாடு அடுத்த மாசத்துக்கு என்ன செய்வானே தெரியல. இதெல்லாம் நம்ம நிறைய யோசிப்போம். கர்த்தர் என்ன சிறப்பா நடத்துவாரியா, வசனம் சொல்லுது, ஆண்டவர் என்ன போஷிப்பாரியா பஞ்ச காலத்துல, இப்படியெல்லாம் பேசுறவங்களை யாராவது பார்த்துருக்கீங்களா? பேசி பாருங்களேன், நீங்க வேற மாதிரி ஆயிடுவீங்க. 1000 பேரோட 1000 பேரா இல்லாம அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்க. நீங்க கற்பனை பண்ணுங்க, ஆண்டவரோட பேசுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க, பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் உங்களோட பேச ஆரம்பிச்சிருவாரு. அதற்கு பிறகு இந்த அபிஷேகத்துல நம்ம நிரம்புறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த லெவல் தான். இப்போ உங்களுக்கு என்ன விதமான அழைப்பு இருக்கோ அந்த விதமான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். பிஸ்னஸ் பண்றீங்களா, அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். பெசலேயல் அவன் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதுக்கு உண்டான ஞானத்தையும் அறிவியும் அவனை கொடுக்கிறார். மரத்திலே சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகல விதமான வேலைகளை யூகித்து செய்கிறதற்கும். அப்போ அந்த ஞானத்தை அவனுக்கு அவர் கர்த்தர் கொடுக்கிறார். தீர்க்கதரிசிக்கு ஏற்ற ஞானத்தை, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். ராஜாவுக்கு தேவையான அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். உங்களுக்கு தேவையான அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஒரு விசுவாசத்துல கனெக்ட் ஆகுங்க. உங்க கருத்து, உங்க சிந்தனை தேவனோட தான் இருக்கணும். ஆண்டவர் இடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் பிதாவே. அந்த ஆவியானவரால் நான் நடத்தப்பட விரும்புகிறேன் அப்பா. விசுவாசம் கேள்வினாலே வரும். நான் கேட்ட சத்தியத்தை நிமித்தமாய் பரிசுத்த ஆவியானவர் மேல எனக்கு ஒரு தாகம் வந்திருக்கு. நான் தனியா இருக்கிறேனோன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்த ஆண்டவரே, ஆனா எனக்கு ஒரு புதிய நபரை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். புதிய நபரை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். பாருங்க, உங்களுக்கு ரொம்ப தைரியம். இனி நீங்க கவலைப்பட வேண்டாம். இனிமே நீங்க தனி ஆள் கிடையவே கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், என் துக்கத்தை யாரு கேப்பா, என் கஷ்டத்தை யாரு கேப்பா? இல்ல, உனக்கு ஒரு ஆள் இனி கர்த்தர் கொடுக்கிறார். தேற்றரவாளன் மனுஷங்கிட்ட யார்கிட்டயுமே சொல்ல முடியாத காரியங்கள்லாம் நிறைய இருக்கும். சில காரியங்கள் நமக்கு அவமானமாயிரும், அதனால ஷேர் பண்ண முடியாது. அதை கேட்பதற்கு ஆவியானவர் ஆயத்தமா இருக்கிறார். வெறும் கேட்டுக்கிட்டே கதை கேட்டுக்கிட்டே இருக்கிறவர் இல்லை, அதை கேட்டு தம்முடைய ஞானத்தை கொண்டு உன் வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய வேலையே கிறிஸ்துவுக்கு உன்னை மனவாட்டியாய் இணைப்பது தான் அவருடைய வேலை. ஹரிமாந்தியூ பரஷாப்பா நிஹாந்தரா பௌத்தரபா லீ தகாலி அந்துரி கப்லர மௌஷால் பாரி ஹாந்தரி யாந்தரபா. இயலாமையும் அவர்கிட்ட சொல்லலாம், தோத்ததையும் அவர்கிட்ட சொல்லலாம், தப்பு செஞ்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டதையும் அவர்கிட்ட சொல்லலாம்,
சிக்கலுக்குள் நடுவில் இருக்கிறத அவர்கிட்ட சொல்லலாம். அவர் அழகா அதுல இருந்து வெளியே கொண்டு வருவார். தேவனுடைய ரகசியங்களை அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது தேவனுடைய புத்திரராய் மாறுகிறோம். அதாவது பிள்ளைகள் என்கிற ஒரு அந்தஸ்துக்குள்ள வருகிறோம். பிள்ளை, அப்பா சொத்து பிள்ளைக்கு. அப்பாவுடைய எல்லாவற்றிலும் பிள்ளைக்கு உரிமை இருக்கிறது. உனக்கு உரிமை இருக்கிறது. தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பதற்கு உரிமை இருக்கிறது. ஏனெனில் பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்தல் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிதாவே, எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்ட. ஆண்டவரே, எல்லாருடைய இருதயத்தில் நீ பேசி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த கூடாரத்தில் இருக்கிற இந்த வீடியோவை, இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் நிழல் இடுவீராக. மரியாள் மேல் நிழலிட்டது போல நிழல் இடுவீராக. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தீரே. எங்கள் வாழ்க்கை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக. அப்படியே பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வைங்க. சில காரியங்களில் இது எடுத்துட்டு போனா கடவுள் கூட இந்த இதுக்கு பதில் கொடுக்கறது இல்லையேன்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? நினைக்க வேண்டாம். அது மாமிச சிந்தை. ஆனால் ஆவியின் சிந்தை அதுவல்ல. கர்த்தர் அதை மாற்றுகிறார். இந்த வேளையில, இந்த காலை வேளையில் அதை செய்கிறார். நீங்க பயப்படவே வேண்டாம். நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே கர்த்தருக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்கு சகோதரனாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்கு சகோதரிகளாயிருக்கிறீர்கள். பயப்பட வேண்டாம். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எங்கள் பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் உம்முடைய சுவிசேஷத்தை கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறதை விசுவாசிக்கிறோம். சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்ட பொழுதே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவருடைய அசைவாடுதலை நாங்கள் உணர்வதற்கு எங்களுக்கு உணர்வை தாரும் என்று நாங்கள் கேட்கிறோம். அந்த உணர்வை நீர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் நடத்தும். முழுவதும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.